பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பரணி. அப்படியே அப்படியோட ஆரம்பிங்க பரணி. ஓகே. இன்னைக்கு கட்டா குஸ்தி 2 அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரே நிமிஷம். அப்புறம் மகுடம்லேருந்து செகண்ட் சிங்கிள் நச்சிந்தி மச்சானே அப்படின்ற சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக்கலில். கட்டா குஸ்தி 2 ஆடியோவும் வந்து ஃபுல்லாக வந்துருச்சு ஜூக் பாக்ஸாக. யோசிச்சு சொல்றீங்க, என்னாச்சு? ஏன் வேற எதுவுமே வந்த மாதிரி தெரில, அதான் டக்குன்னு பார்க்குறேன். இன்னைக்கு வேற எதுவும் வந்துச்சா? எதுவும் பெருசா அப்டேட்லாம் வந்த மாதிரி ஞாபகம் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து பெரிய அப்டேட்ல கட்டா குஸ்தி 2 ட்ரெய்லரும் அந்த மகுடம் படத்துடைய சிங்கிளும் நச்சிந்தே மச்சானா அது அந்த சிங்கிள் தான் வந்துருச்சு. மெயின் அப்டேட்ஸ் அதுதான். மற்றபடி ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படங்களை பற்றி டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. ஆர்டிஎம் டீமோட தேட்டர் விசிட்டு, டார்க் படத்துல 5 days to go கவுண்டர் போஸ்ட், பாக்கியராஜா நடிக்கிறாரு லெஜெண்டரி இது எல்லாமே ஒன்று போட்டிருந்தாங்க. அது நாகபந்தம் படத்துடைய புக்கிங்ஸ் நாளைக்கு ஓப்பன் ஆகுங்கிற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இந்த நேற்றே வந்துருச்சு அந்த விஜயம். அது இன்னைக்கு திரும்ப தமிழ் போஸ்ட் விட்டுருந்தாங்க, நிவின் பாடி படம். அவ்வளோதான், வேற ஒன்றும் பெருசா அது அப்டேட் வரல. அவ்வளோதாங்க. பிரகாஷ் ப்ரோ அங்கீகாரம் படம் ரிவ்யூ சொல்லுங்க. நான் ஒரு 2 நிமிஷம் ஆகும் பாருங்க. நீங்க அப்படியே ஆரம்பிச்சு போயிட்டே இருங்க, வரேன், ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படியே. ஓகே சரி, நானும் இன்னைக்கு அந்த படம் பார்த்தேன். நானும் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு இந்த படத்தில் வந்து ரைட்டிங்காக நிறையா ரிசர்ச் பண்ணி ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது ஓரளவுக்கு வந்துட்டு நீட்டாக பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எங்கே எனக்கு வந்து இதாச்சுன்னா 2-3 இடத்துல அந்த டப் பண்ணும்போது லிப்ஸிங்க்கு செட் ஆகலை. அது எனக்கு அங்கங்கே எனக்கு குறையாவே ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படத்தில் இன்னொரு குறை எனக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சாங்ஸும் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக போட்டு, ஜிப்ரான் தான் மியூசிக்கல், பட் அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஒன்று நல்ல சீன்ஸ்லாம் இருக்குது, அதை கொஞ்சம் வந்துட்டு ஹை மூமெண்ட்டாக வந்து க்ரியேட் பண்ணுறது பேக்ரவுண்ட் ஸ்கோராக தான் இருக்கும். பட் அது இந்த படத்தில் வந்து மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லேயும் நிறைய இடத்துல வந்துட்டு மொமெண்ட்ஸாக சில இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இன்னும் நல்லா எலிவேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸ்க்ரீன் பிளேவாக வந்துட்டு போர் அடிக்காமல் வந்து என்கேஜிங்காக தான் வச்சுருந்தாங்க. பட் ஒரு 2 hours வந்து எனக்கு வந்து ஒரு படம் முடிஞ்ச ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு என்ன சொல்ல, இது ஒரு 20 minutes காமிச்சிருக்காங்க. அது எனக்கு வந்து பெருசாக ஒர்க் ஆகலை சுத்தமாக எங்கேயுமே. அது கொஞ்சம் ஃபோர்ஸ்டாக இருந்துச்சு. ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் வைக்கணும், இல்லை ஒரு எமோஷ்னல் மூமெண்ட் வைக்கணும் அப்படின்றதுக்காக வச்ச மாதிரி சில சீக்வன்சஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது வந்துட்டு படத்தை எனக்கு கொஞ்சம் புல் டவுன் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து இது ஒரு ஹானஸ்டான ஃபிலிம், நல்ல அட்டம்ப்ட்டு. சில பல குறைகள் இருக்கிறதுனால எனக்கு இது வந்துட்டு ஒரு ஓகே டு டீசென்ட் ஃபிலிமாக தான் இருந்துச்சு. தேட்டரில் உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது ஓடிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சீரியஸாக தான் இருக்கும், கண்டென்ட் ட்ரிவனாக தான் இருக்கும். காமெடிஸ்லாம் எதுவும் கிடையாது, இல்லை வந்துட்டு நீங்கள் என்டர்டெய்னிங்காக இருக்கணுன்றதுக்காக எதுவுமே வச்ச மாதிரிலாம் இல்லை. ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம், ரொம்ப சீரியஸாக போகும். 2 மணி நேரம் 20 நிமிஷம் நினைக்கிறேன். ஆர்ஜே விஷால் அவர் பார்த்தாரான்னு தெரில, அவருக்கு இந்த படம் கண்டிப்பாக. இந்த படம் தான் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா எனக்கு வந்து பார்த்துட்டேன் பாருங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஹீரோட அந்த இடத்தோட இந்த லைஃபை வந்துட்டு ரொம்ப காட்டிக்கிட்டே இருந்தாங்கல்ல, அது எனக்கு வந்துட்டு அதை வேற மாதிரி சொல்லியிருக்கலாமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அப்புறம் வந்துட்டு 2-3 முக்கியமான சர்ப்ரைஸ் இருக்குல்ல, அந்த சர்ப்ரைஸ்லாம் ஒர்க் ஆச்சு. கிளைமேக்ஸ் வந்து படம் இந்த இடத்துல முடிஞ்சு இல்ல பரணி, டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்துட்டு இந்த படம் இந்த இடத்துல முடிஞ்சிடும் எதிர்பார்த்தேன். ஆனா அதுக்கப்புறம் அந்த படம் ஒரு எமோஷனல் மொமெண்ட்டை கொண்டு போய் அப்புறம் இழுத்தது எனக்கு கொஞ்சம் செட் ஆகல. மற்றபடி இந்த படத்துல சொல்ற ஸ்டாட்ஸ் ஃபேக்ட் எல்லாமே
ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. அவரும் பர்ஃபார்மன்ஸ்ல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு, அவரோட கேரக்டரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த வில்லன் கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ்வலா ஸ்போர்ட்ஸ் படங்கள்ல பாக்குற ட்ரோப்ல இருந்தாலும் ஓவராலா நைஸ் ஃபிலிம் தான், நல்ல படம் தான். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் 12K ஃபாலோவர்ஸ். தேங்க்யூ விஷால். ஆக்சுவலாக அந்த எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் இது ஃபீல் பண்ணுறது, நீங்கள் அந்த ஸ்லம் காட்டினது கொஞ்சம் ஒர்க் ஆகலன்னு சொன்னீங்க. பட் அது எனக்கு வந்துட்டு நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நிறையா படங்களில் நம்ம பார்த்துருக்கிறது வந்துட்டு இந்த மாதிரி இதில் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டீரியோ டைப் பண்ணி அந்த கஞ்சா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரக்ஸ் அந்த மாதிரி காமிப்பாங்க. பட் இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எனக்கு அந்த இடத்து ஆனால் இல்ல அந்த மாதிரி காட்டல எனக்கு. ஆனா கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்த மாதிரி தோணலையா? ரொம்ப கொஞ்சம் ப்ரீச் பண்ற மாதிரியான ஜோன்ல இல்லையான்ற. அதுதான் விஷால், இது வந்து கொஞ்சம் எக்ஸ்போசிஷனையா தான் அவங்க குறைச்சிருக்கணும். இல்ல ப்ரீச் பண்ற ஜோன் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தோணல. எனக்கு வந்துட்டு சில சீன்ஸ் வந்துட்டு ஸ்பூன் ஃபீட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லயும் வந்துட்டு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு, அந்த ஒரு ஜோன்ல இருந்துச்சு. பட் எனக்கு வந்துட்டு இப்போ அதையும் தாண்டி எனக்கு வந்துட்டு இந்த படத்துல எனக்கு வந்து ஐயோ அப்பா ஆள விடுங்கடா அப்படின்ற லெவலுக்கு எனக்கு கொண்டு போகல. அந்த மீட்டர்ல இல்லவே இல்லை, அந்த ஜோன்ல இல்ல. அதனால எனக்கு ஓகேவா இருந்துச்சு. எனக்கு அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் மட்டும்தான் வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப புல் டவுன் பண்ண மாதிரி ஃபீல் ஆனது. அதுதான் நான் சொல்றேன். ஓடிடியில் வரப்ப அந்த இதை கட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா ஓடிடியில் என்ன அப்ரிஷியேட் பண்ணலாம் பண்ணுவாங்கன்னு தோணுது. இந்த படம் தேட்டருக்கெல்லாம் பெருசா பார்க்கலனாலும் அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் கட் பண்ணி ஓடிடியில் எனக்கு ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப்ல வர அந்த கோர்ட் ரூம் சீன்ஸ் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. பரணி டயலாக்ஸ் எல்லாம் பயங்கர ஷார்ப்பா இருந்துச்சு. ஓகே சூப்பர்ரா, நல்லா இருந்துச்சு. அந்த அந்த சீக்வன்ஸ் எல்லாமே எனக்கு நல்லா இருந்துச்சு. இல்ல அதெல்லாம் அதுதான் விஷயம். அதான் கண்டென்ட் ட்ரிவனா தான் நான் பாக்குறேன். ஆனா ஓரளவுக்கு கொஞ்சம் எல்லாமே இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்க பாலிடிக்ஸ் எல்லாமே பேசணுன்றதுனால எல்லா விஷயத்தையும் வந்து போட்டு இது பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுவும் இருந்துச்சு ஒரு பக்கம். ஓகே, யாராவது லிங்கம் பாத்தீங்களா? 4 எபிசோடு 5 எபிசோடு பார்த்தேன். 4 எபிசோடு பார்த்தேன் விஷால். எனக்கு கெட்ட வார்த்தையே பேசி ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆரம்பிச்சேன் பாரு, நீ அதான் ஃபேமிலியோட உட்கார்ந்தேன். புரியலையே, இது யாராவது ஃபேமிலியோட உட்காருவாங்களா? ஏ ரேட்டடா இல்லங்க, ட்ரெய்லர் எதுவுமே பார்க்கலங்க. ட்ரெய்லர் எதுவுமே பார்க்கலன்னா ரேட்டிங் பார்க்கல. ஹாட் ஸ்டார்னோட நம்பி பார்த்தாங்க. விஷால் நீங்க இப்பயும் சொல்றேன், நீங்க வெப் சீரிஸ் மட்டும் தயவு செஞ்சு சொல்றேன், யாருனாலும் சரி இந்த இந்தியன் வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லி டிவியில பார்க்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க தயவு செஞ்சு. எனக்கு தமிழ் சீரிஸ்லயே அதிக பேட் வேர்ட்ஸ் வந்த சீரிஸ் இதான் நினைக்கிறேன். அதிகமா, ரொம்ப அதிகமா விலங்குல கூட இருந்துச்சு. ஆமா விலங்குல இருந்துச்சு. விலங்கை விட எனக்கு இதுல கொஞ்சம் என்னடா இத்தனை டைலாக்ஸ் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்துடும். இல்ல ஆனா ஒர்க்கா நல்லா இருந்துச்சு, நல்லாதான் இருந்துச்சு ஒர்க்கா. பாப்போம், ஃபுல்லா பாத்துட்டு சொல்றேன். பாப்போம். சூப்பர். ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் ரொம்ப டெரிஃபிக், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. செமையா இருக்கேடா அப்படின்னு இருந்துச்சு. அவங்க செட்டப் பண்ணதுதான். அப்புறம் பாப்போம் முழுசா. சனா மியூசிக்காங்க, சனா வாய்ஸ் மாதிரியே கேக்குது அங்கங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல. அவர் பாடுற மாதிரியே இருக்கு. எதுல? இந்த லிங்கம்ல தான். சந்தோஷ் நாராயணனுக்கு வேற தேங்க்ஸ் கார்டு போடுறாங்க. அவர் மியூசிக்கா என்னன்னு தெரியல, அப்படியே அவர் பாடுற மாதிரியே இருக்கு. நிறைய ட்ராக்ல அவரோட இந்த ஒரு மார்னிங் சவுண்ட் கொடுப்பார்ல, போய் வாழ்வா அப்படின்லாம் ஒரு பாட்டு இருக்கும்ல மனிதன், அந்த மாதிரி அவர் டோன்லயே அப்படியே பாடுற மாதிரி இருந்துச்சு. தெரியல அது யாருன்னு. ஓகே இந்த பரதநாட்டியம் 3 வந்துட்டு ரசலீலா அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க, புதுசா இருக்கு. அத சொல்லுங்க. எனக்கு அது டைட்டில் டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க போல. இன்னும் விஜயம் டீசர் பார்க்கல, எப்படி இருந்துச்சு? தலைவன் ஒர்த்த கொடுத்துருவானா? கண்டிப்பா தெரியல விஷால், அது படம் வரட்டும் பாத்துக்கலாம். இல்ல அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணுமே தெரியல. கார்த்திக் சூப்பராஜ் ப்ரொடக்ஷன்ல ஒண்ணு பண்ண போறாருன்னு சொன்னாங்க, டக்குன்னு பார்த்தா வேற எதுவும் நடந்திருக்கே. என்னது இது? இல்லையா அல்போன்ஸ் படம் தானே சொன்னாங்க. இல்ல கார்த்திக் சூப்பராஜ் ப்ரொடக்ஷன்ல அல்போன்ஸ் டைரக்ஷன்ல நிவின் பாலி ஒரு படம் பண்றாருன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. திடீர்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாம என்னமோ ஷூட்டிங்கே முடிச்சிட்டாரா இல்ல இப்பதான் ஆரம்பிக்குதா? ஒண்ணுமே 4.5 நிமிஷத்துக்கு விட்டுருக்காரு டீசர். ஷூட்டிங் இனிமே தான் நினைக்கிறேன். அப்படியா? கமல் சொல்லுங்க கமல். நாளைக்கு இந்த காட் ஆஃப் வார்னு தெலுங்கு ஒரு படம் எடுக்கிறாங்கல்ல, முருகரை பத்தி, அந்த படத்தோட அப்டேட்டே வருது. பரணி ஒண்ணும் கேச்சு, கமல் கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுப்பா. சவுண்ட் கம்மியா இருக்கு. படம் இருக்குல்ல, அந்த படம் அது கேட்டுச்சு. நாளைக்கு அப்படியா? திருவிக்ரம் கன்ஃபார்ம்ல? அது திருவிக்ரம் தான பண்றாப்ல. என்டிஆர் அனிருத். அனிருத்தா? எனக்கு தெரிஞ்ச ஒரே சித்தாரா என்டர்டெயின்மென்ட். பரணி அது வந்துட்டு வெளிநாட்டு காட் ஆஃப் வார், நம்ம இந்திய நாட்டு காட் ஆஃப் வார் லார்ட் முருகர். அந்த படம் பேர் காட் ஆஃப் வார்லாம் இல்ல ப்ரோ, அது சும்மா இப்போதைக்கு ஒர்க்கிங் டைட்டில்.
ஒர்க்கிங் டைட்டிலா? நான் டைட்டிலே ஆமா. அதுதான் நினைச்சேன். சீரியஸா? படம் இல்ல பேர்லாம் இல்ல வாய்ப்பே இல்ல. படம் பேர்லாம் அது இல்ல. ஒர்க்கிங் டைட்டில். இல்ல இல்ல சொல்ல முடியாது. RRRம் ஒர்க்கிங் டைட்டில் தான் கமல். சொல்ல முடியாது. ஆமா ஆமா ஆமா. ஏதாவது அது வந்து அப்படியே ஃபேமஸ் ஆயிட்டதுனால அதை அப்படியே வச்சுட்டாங்க. சொல்ல முடியாது. GOWன்னு வச்சிருவாங்க பாருங்க. இன்னொன்னு காட் ஆஃப் வார்க்கு இன்னும் படமே வரல பரணி. அதனால அதுக்குள்ள இவங்க முந்திக்கிட்டாங்கன்னா சீரியஸ் ஆனா வாக்கிங் அப்படியும் போயிட்டு இருக்கே. ஆமா இல்ல இல்ல அப்படின்னாலும் இவங்க அந்த இதெல்லாம் அது என்ன ட்ரேட்மார்க்கா இல்ல என்னமோ பண்ணி வச்சிருப்பாங்களே. காப்பிரைட்டா? காப்பிரைட்டே ஒண்ணு சொல்ல ஆர்ன்னு போட்டிருக்கும் தெரியுமா? இந்த ரேட்டட். பிராண்டட் ஆர் ரேட்டட் போட்டிருக்கிறது இல்லங்க. ரேட்டட். ஆரா டிஎம்மா ஏதோ ஒண்ணு போட்டிருப்பாங்க ட்ரேட்மார்க். தெரியுமா? டீம் தான் என்னமோ டீம் ஒண்ணு தான். டிஎம் தான் போட்டிருப்பாங்க. பாப்போம். இது ஆவேசம் டைரக்டரோட மொத்த ஷூட்டும் முடிஞ்சா படம்? இல்ல இல்ல இன்னும் இல்ல முடியல. ஷெட்யூல் டிராப்னு தானே சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஷெட்யூல் டிராப் தான் இன்னும் முடியல. ஜூன் எண்டுக்குள்ளேயே மொத்த படம் முடிஞ்சிரும்னு சொன்னாங்களே. அவருதான் அங்க பேட்ச் ஒர்க்குக்கு போயிட்டார்ல, அதனால இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் போல. வேற என்ன பேச்சு இருக்கு? அவரு விஸ்வநாதன் patch work போயிட்டாரு. இது விஸ்வநாதன் சன்ஸ் பேட்ச் ஒர்க். இப்ப அங்க அந்த ஷூட்டிங் தான் நடந்துகிட்டு இருக்கு ஒரு வாரமா. ஓ இன்னைக்கு அதனாலதான் இவரு பாக்யராஜ் பொண்ணு பார்க்க போனப்ப அந்த கெட்டப்ல இருந்தாரு. அவர் ரொம்ப நாளாவே அந்த கிட்டப்ப தான் இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு வாரமாவே அதுலதான் இருக்காரு. இதுக்கு முன்னாடி வேற ஏதோ இதுல வந்தப்ப கூட அந்த லுக்ல இருந்தாரு. அந்த லுக்ல தான் இருந்தாரு. ஆமா வீடியோ வந்துச்சு. அவர் ஏதோ பர்த்டே ஏங்க சூர்யாவை பத்தி என்னமோ நியூஸ் டிவில சுத்திக்கிட்டு இருக்கு. என்ன பிரகாஷ் என்ன அதான் உண்மை இல்லையா ப்ரோ? உண்மை இல்ல. மெய்யலகன். எதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் பரப்புறாங்கன்னு புரியல எனக்கு. மெய்யலகன் தான் கரெக்டா சொல்லுவாரு. சுகுமார் ப்ரோவே சொன்னாரு, போட்டிருந்தாரு பாக்கலையா? வந்தா நல்லா இருக்கும் தானே போட்டிருந்தாரு அவரு. டெஃபினெட்லி வில் கம்னு தானே போட்டிருந்தாரு. அப்படியா? சரியா படிக்கலையா? ஓப்பனிங்ல அப்படிதானே போட்டிருந்தாரு. அவர் கண்டிப்பா வருவாருன்னு என் தலைவன் முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஒரு அவரு நாஸ்டடாமஸ்ன்றதுனால வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படிதான் போட்டிருக்காரு. நேத்தே இந்த அங்கீகாரம் 6 ஷோ போலான்னு பார்த்தேன், கேன்சல் ஆயிடுச்சு. பிரகாஷ் பிரபு நேத்து ஏதோ ஒரு ஷோ போனார் காலைல, அது கேன்சல் ஆயிடுச்சு. ஐநாக்ஸா நான் பாராட்டே ஆகணும் பாருங்க. 7 பேர் தான் ஷோ ஓட்டினான். வணக்கண்டாமா விஷால் எப்படி ரெண்டே பேர் பேச்சுலர். 2 பேர் 3 பேர் ராக்கி கமல், ராக்கி அருண் மாதேஸ்வரன், ராக்கி 3 பேர். ஆக்சுவலா விஷால் நான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு பெரிய ஸ்கிரீன் கொடுத்துருந்தேன். நாளையில இருந்து சின்ன ஸ்கிரீன்ல போடுறாங்க. நான் அதனாலதான் இன்னைக்கே போனேன். அதுவும் ஷோ டைம் 4 மணிக்குன்றதுனால. நாளைக்கு வந்து 6 ஷோ சம்திங் லைக் தட். சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே போய் பாத்துடலாம் அப்படின்னு தான் போனேன். கட்டா குஸ்தி 2 ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? ஐயோ அது நான் வந்துட்டு ஒரே ஒரு கிளிப் பார்க்கல. நானும் பார்க்கல, ஃபுல்லா பார்க்கல. ஐ மீன் என்ன சொல்றதுன்னா ஒரு கிளிப்பிங் மட்டும் நான் பார்த்தேன். எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா எனக்கு இந்த மாதிரி படம் எனக்கு பிடிக்கும் ப்ரோ. நான் வந்து ஆஹா ஓஹோன்லாம் இல்ல, எனக்கு அந்த கட்டா குஸ்தியுமே பிடிச்சது. இந்த படமும் எனக்கு பிடிக்கும் தான் தோணுது. ஆனா ஓகே நல்ல படம் அப்படின்ற அந்த ஒரு கேட்டகரியில. ஆனா இந்த ப்ரொமோஷன் மெட்டீரியல் அந்த போஸ்டர்லாம் இருக்குல்ல, கவுண்ட் டவுன் போஸ்டர் ஆகட்டும் இல்ல நார்மல் போஸ்டர் ஆகட்டும், அது எல்லாமே இந்த பிசி ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி பக்கா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே பண்ணிருக்காங்க. எனக்கு அதுவே பிடிச்சிருந்துச்சு போஸ்டர்ஸ். அந்த மாதிரி படம் தானே? இல்ல அதுதான் ப்ரொமோட் பண்றாங்கன்னு சொல்றேன் நானு. சொல்லுங்க சார் ப்ரோ. கமல் படத்தை விட பிரம்மாண்டமா இருந்துச்சியா? என்னது விஷால்? டாக்குமெண்ட்ரி, பாகுபலி டாக்குமெண்ட்ரிய பார்த்தாங்க 4 எபிசோடு. சார் ப்ரோ எப்படி ராஜமௌலி அப்படியே ஒவ்வொரு இதுவும் அவன் சொல்றதெல்லாம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இல்ல இவ்வளோத்தையும் வந்து 10 வருஷம் கழிச்சு விடலான்ட்டு வச்சிருந்திருக்காரு பாருங்களா எடுத்து. ஆமா ஆமா எல்லாமே எக்ஸப்ட் அனுஷ்காவை பாக்குறப்பதான் ரொம்ப சங்கடமா போயிடுச்சு. என்னடா அவங்க இருந்ததே எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா ஆமா நல்ல வேலை வராங்களே வெளியே, அது வரையும் சந்தோஷமா. அவங்க இருந்ததே நல்லா இருந்துச்சு. ஆனா என்னன்னா சத்யராஜ் எல்லாம் சொன்னார்ல, ஃபர்ஸ்ட் வந்த உடனே தயங்குனாரு என்கிட்ட கதையை சொல்றதுக்கு. சொல்லுங்க சார் சார் ஹீரோவோட கால் உங்க தலைமையில வைக்கணும் சார்னு எடுத்த உடனே சொன்னாரு அப்படின்ட்டு சத்யராஜ் சொல்லிட்டு இருந்தாரு. அப்பா அதை எடுத்து அவருதான் பிரபாஸ் கால. அதுக்கப்புறம் கவனிச்சிங்களா எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அந்த ஆள் பண்ணிடுறாங்க. ஹார்ஸ் ரைடிங்ல இருந்து எல்லாத்தையும் அந்த ஆளே ஃபர்ஸ்ட் பண்ணி காட்டிடுறாரு. எல்லாத்தையும் ஒரே பண்ணிடுவாரு. அப்புறம் நமக்கு ஆர்டிஸ்டிக்னு ஒரு இது வந்துரும். பரணி அந்த டாக்குமெண்ட்ரி நீங்க பார்க்கணும் பரணி. ஏன்னா அந்த ஓப்பனிங் சீன் பாகுபலி ஃபர்ஸ்ட்ல அவங்க அந்த கடல்ல அந்த குழந்தைய தூக்கிட்டு வருவாங்கல்ல, ராஜமுடியோட ஒய்ஃப் அந்த தண்ணியில இறங்குறாங்க. ஃபர்ஸ்ட் இறங்கி சேஃபா இருக்கான்னு பாக்குறாங்க. மேக்கிங்ல அதெல்லாம் காட்டுறாங்க.
என்னடா ஷாக்கிங்கா இருக்கேப்பா அப்படின்னு இருந்துச்சு. அதே மாதிரி ரிலீஸ் அன்னைக்கு பேசும்போது பிரபாஸுக்கு அழிவு வந்துருச்சு பேசும்போது. கண் கலங்கிட்டாரு. ஆமா ஆமா அந்த ஓப்பனிங் டே அந்த நெகட்டிவ் ரிவ்யூ வந்தப்பதான் ஆமா ஆமா ஆமா. பரணி ப்ரோ அதே மாதிரி அவரும் வந்து சொல்லிட்டாராம். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொன்னாங்க, கேன்சர் இருக்கு எனக்கு, நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடிச்சிருக்கேன், நான் படம் பார்த்துட்டேன். அப்போ அழுதாரு பாத்தீங்களா அவரு. ஆமா ஆமா செகண்ட் பார்ட் பாக்குற வரைக்கும் நான் உயிரோட இருக்க மாட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்ததே எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க அப்படின்னு சொன்னாரு அவரு. கமல் ப்ரோ ஏதோ சொன்னீங்களே, என்னது? இல்ல அந்த படத்துக்கு ஃபர்ஸ்டே வந்து நெகட்டிவ் ரிவ்யூ ஆந்திரால. உங்களுக்கு அது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாகுபலி 1க்கு ஃபுல் நெகட்டிவ். நெகட்டிவ் ரிவ்யூ இல்ல, டிசாஸ்டர்ஸ் ரிவ்யூ. மொத 3 ஷோக்கு அப்ப ப்ரொடியூசர் என்ன ஆயிட்டாராம், அவங்க இந்த வீடியோல சொல்றாங்க, ப்ரொடியூசர் வந்து பேசுறாராம், சிரிக்கிறாராம், அப்படிலாம் மட்டும்தான் இருக்காரு. ஆனா அவருக்கு அந்த என்ன நடக்குது ஒரு மாதிரி இதாயிருவாங்களே, ரியாலிட்டியா புரியலையா, ஒரு மாதிரி இதுவாயிட்டாரா, அந்த மாதிரி ஆயிட்டாரா ப்ரொடியூசர். ஏன்னா அவ்வளவு காசுல அதுல. இன்னொன்னு சொன்னாருல்ல, அதுதான் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அவர்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஒண்ணு பேசுறாங்களாம், ஏய் பாகுபலி 2 ஒரு 60-50 crores நீ பண்ணிடுவியாடா, அதை என்னால மேனேஜ் பண்ணி ரைஸ் பண்ண முடியும்லாம் சொல்லியிருக்காங்க ராஜமௌலிட்ட. 50-60 கோடி இல்லையா அப்படின்ற அளவுக்கு. இல்ல அவரு தான் கேட்டாராம் ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டாராம், இந்த மாதிரி ஒரு 50-60 இது பண்ண முடியுமா, இதை நெக்ஸ்ட் படம் இது ஃபெயிலியர் ஆனா கூட அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் அவரு இது நடக்குமா நடக்காதா தெரியல, ஆனா அவங்களால கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஆனா இதை பார்த்தோன்னா இன்னும் ஆசை வந்துருச்சுங்க, ராமோஜி போய் பார்க்கணும்ட்டு. அது இன்னும் வச்சிருக்காங்களாமே எல்லாத்தையும். எனக்கு இப்போ நீங்க ஒரு போன வாரம்லாம் பேசிட்டு இருந்தோம், வாரணாசி எல்லாம் வந்து இவ்வளோ குரோர் பட்ஜெட், இதுக்கெல்லாம் இங்க மார்க்கெட்டே இல்லை அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். பாகுபலி எடுக்கும் போது அதுக்குமே அங்க மார்க்கெட்டே இல்லையா, ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே. அதனாலதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி வாரணாசி பட கொஞ்சம் ஹோப் இருக்கு, கொஞ்சம் இது வேலை வந்துருச்சு அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாரு ஸ்டார்டிங் வந்து. முடிஞ்ச உடனே அவர் ஆரம்பிக்கல பாருங்க, எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாரு வாரணாசிக்கு. இந்த படத்துக்கு சொன்னாரு ப்ரீ ப்ரொடக்ஷன் அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க பாகுபலிக்கு, ஸ்கிராட்ச்ல இருந்து நல்ல வேலை வாங்கியிருக்காரு எல்லாத்தையும். ஆமா ஆமா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த வார் சீக்வன்ஸ், அவங்க ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டினாங்கல்ல, எல்லாம் மொட்டை வெயில்ல கதறி இருக்காங்க. அவரு ஒரு இடம் காட்டினாரு பாத்தீங்களா, ஒரு மலை மேல நின்னா அந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டி சைட்ல ஒரு கிரவுண்ட் இருக்கும், அது ஃபுல்லா தெரியும். ஒரு மலை மேல நின்று பார்த்தா அதை அப்படியே ஃபுல்லா டோட்டலா மாத்திட்டாரு அவரு, செட்டு போட்டு. ஆமா சொன்னாரு. யாரு பரவாயில்ல, நான் விஷால்ண்ணா ட்ரிபிள் அந்த தண்ணிக்குள்ள 2 பேரும் அந்த ஷாட் இருக்கும்ல, தண்ணிக்குள்ள வந்தோடனே கை 2 பேரும் இது பண்ணுவாங்க தண்ணி. ஆமா, அந்த ஒரு செகண்ட் ஷாட் 7 நாள் ஷூட் பண்ணாங்க. ஆமா ஆமா ஏங்க, 15 நாள் முதல்ல ரிஹர்சல் பண்ணி ஸ்விம்மிங் பூல்ல அவருக்கு இது பண்ணி ஒரு செகண்ட் தான் ஆகும் பட்ல, அது 2 பேரும் தண்ணிக்குள்ள போக ஷாட். ஆமா ஆமா, என்னடா ஆச்சரியப்படுத்துறீங்களான்ட்டு. மாஸ்டர் தான். நேத்தி போனாரு, நேத்தி எங்கேயோ போயிருக்காரு போல, அங்க செம ஸ்டாண்டிங் ஓவேஷன் படத்தை பார்த்துட்டு கொடுத்துருக்காங்க. ப்ரொமோஷனுக்கு வாரணாசிக்கும் அப்படியே அந்த பாகுபலி எட்டர்னல் ஒர்க்கும் ப்ரொமோஷன் அங்க போய் தான் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, பிரகாஷ் ராஜ் அங்க எல்லாமே போட்டிருக்காரு அவர் படம். ஈகால இருந்து ஈகா, பாகுபலி 1 and 2, அதுக்கப்புறம் RRR. அவரு வந்து ஒரு பிரெஞ்சு டைரக்டர் போல இருக்கு, ஆஸ்கார்லாம் வாங்கியிருக்காரு. அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு, ஆமா நான் பாகுபலி படத்துக்கு நான் வரமாட்டேன், RRR படத்துக்கு வரேன், ஒரு நாள் மட்டும் நான் லீவ் எடுத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அடுத்த நாள் காலையில 8 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துருக்காராம் அங்க பாகுபலி பாக்குறதுக்கு. நான் பாகுபலி ஃபர்ஸ்ட் பார்ட் கேரளால தான் பார்த்தேன். அப்போல்லாம் வந்துட்டு பெருசாக டிக்கெட்லாம் போல, ஒரு 7 பேரோ 8 பேரோ தான் வந்தோம். ஃபர்ஸ்ட் ஷோ நான் சொல்றது கேரளாவில் தமிழ் வெர்ஷன் பார்த்தேன். அப்போ மலையாளம் வெர்ஷன் வரலன்னு நினைக்கிறேன், தெலுங்கும் தமிழ் தான் வந்துச்சு. எனக்கு அந்த படம் அப்போ பார்க்குறப்பே படம் வந்துட்டு அந்த டீசன்ட் கூட அந்த ரேஞ்சில் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்போ ரொம்ப ஓவர் ப்ரோ. பரணி நீங்க தான் பரணி லெஜெண்டரி. பாகுபலி 1 டீசன்ட் குட்னா பாகுபலி 2 அப்ப என்ன பிடிக்கலையா? இல்ல எனக்கு அந்த இது எண்டிங்லாம் பிடிச்சிருந்துச்சு, இல்லைன்னா சொல்ல, அதெல்லாம் ஒரு கியூரியாசிட்டி கழிச்சு. ஆனா சீரியஸா சொல்றேன், அந்த படம் நான் ஃபர்ஸ்ட் ஷோ அப்படி பார்த்தேன்ல, செகண்ட் பாகுபலி 2க்கு டிக்கெட்டே கிடைக்கல. கஷ்டப்பட்டு ஒரு தியேட்டர் பெரிய ஸ்கிரீன் சிங்கிள் ஸ்கிரீன்ல வந்துட்டு தமிழ் இல்லாம மலையாளம் வெர்ஷன் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தமிழ் வெர்ஷன் பார்த்தேன், அது வேற விஷயம். ஆனா டிக்கெட்டே இல்லாம கஷ்டப்பட்டு எடுத்தது செகண்ட் பார்ட். நான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்னெல்லாம் வந்து டீசன்ட் அப்படின்னு சொல்றேன்னா என்ன கேட்டகரின்னு தெரியல, எப்படின்னு தெரியல. சரி ரைட், இன்னைக்கு வந்து கட்டாகுஸ்தி 2 பேசுவோம். கட்டாகுஸ்தி 2 ட்ரைலர் எப்படின்னா, எனக்கு வந்து ட்ரைலர் உண்மையாலுமே வந்து கலர்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா
இந்த கலர்ஃபுல்லான படங்கள் வந்து ரொம்ப நாள் ஆகுது இல்ல நமக்கு, அதனாலேயே வந்து அவங்க பரணி சொன்ன மாதிரி போஸ்டர்ஸ்லாம் வந்து பிஎன்சி அட்ராக்ட் பண்ணணும்லாம் விட்டுருக்காங்க. அவங்க டார்கெட்டே அதுதான். இந்த படமே வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ஃபுல் கமர்ஸ் ஒரு கலர்ஃபுல்லா எல்லா இதையும் கவர் பண்ணி ஃபன்னு ஃபைட்டு அப்புறம் ஃபேமிலி எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி வரணும். எனக்கு இந்த ட்ரெய்லர்ல எனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு, அந்த படமா ஃபுல் ஃபன் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது எப்படின்னா, அந்த ஏரியா லேடிஸ் அண்ட் கருணாகரன் கேங் அந்த காமெடி ஃபன் ஒர்க் ஆச்சுன்னா, கருணாஸோட ஒன்னு ஃபர்ஸ்ட் பார்ட்ல நல்லா இருக்கும். இதுலயும் அது ஒர்க் ஆச்சுன்னா, அந்த ஸ்கூல் சீன்ஸ் அந்த யாரும் அந்த மோக்ஷாவா அவங்க சீன்ஸ் ஒர்க் ஆச்சுன்னா, இதெல்லாம் ஒர்க் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஜாலியான படமா இருக்கும்னு தோணுது. ஒரு ஆகவோகோ லெவல் இருக்காது கண்டிப்பா, அது நமக்கு தெரியும். ஆனா இந்த படத்துக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அது கண்டிப்பா அது நம்ம திருப்திப்படுத்தும் ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த ட்ரெயிலர் பார்த்து. ஏன்னா டீசர் எனக்கு பிடிக்கல. டீசர் வந்து ஒரு ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜ் டீசரா தான் இருந்துச்சு, என்ன ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ட்ரெய்லர் ஏதோ கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு வகையில கனெக்ட் பண்ணி ஒரு படம் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த பார்ட் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் நிறைய பேருக்கு பிடிக்காதும்பாங்க, எனக்கு அது ஒர்க் ஆச்சு ஃபர்ஸ்ட் பார்ட். இது கண்டிப்பா எனக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு தோணுது. எப்படி இருக்குங்கிறத படம் வரும்போது தெரியும். அப்புறம் இன்னைக்கு நான் வந்து ஒரு படம் போயிருந்தேன், அங்கீகாரம். அங்கீகாரம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்து மேல பெருசா எதிர்பார்ப்புலாம் கிடையாது. நேத்து சில நண்பர்கள் படம் பார்த்து நல்லா இருக்குன்னாங்க. நேத்து நான் படம் பார்க்கணும்னு போனேன், ஆனா படம் பார்க்க முடியல. ரொம்ப ஆட்கள் ரொம்ப கம்மியா வந்ததுனால ஸோ பிரேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண முடியாது, நம்ம கிளம்பியாச்சு. இன்னைக்கு தான் போய் பார்க்க முடிஞ்சிச்சு, 2வது தடவை முயற்சி பண்ணி தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து அங்கீகாரம் கிடைக்க போராடக்கூடிய ஒரு ஹீரோவை பத்தி கொஞ்சம் ரியாலிட்டிக்கு பக்கமா பேசுற படமா இருந்துச்சு. எப்படி ஒரு ஒரு 70% அப்படி சொல்லலாம். 70% ரியாலிட்டி பக்கமா பேசுற மாதிரி இருந்துச்சு. 30% கொஞ்சம் ரொம்ப ஓவர் பண்ணிட்டாங்க. ஆனா வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் சீனு செலெக்ஷன் நடைமுறைகளை பத்தி பயங்கரமா சொல்லி இருந்தது வந்து ரைட்டிங் நல்லா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிச்சு. அதோட பொதுவாகவே இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நீதிமன்றம் எப்படி கையாளும் அப்படிங்கிற முறைகளையும் ஸ்கிரீன் அழகாக கன்வே பண்ணியிருந்தாங்க. படத்துல பிரச்சனையும் அதுதான், பாசிட்டிவ் அதுதான். என்னன்னா ரொம்ப அழகா நிறைய செய்திகளை சொல்லியிருந்தாங்க. நமக்கு நிறைய விஷயங்கள் புதுசா இருந்துச்சு, ஏன்னா நல்லா இவ்வளவு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. பட் அதுவே ரொம்ப ஓவர் டூ பண்ணிதான் படத்தோட நெகட்டிவ். ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பிரீச்சியா இருக்குன்னு சொல்றோம். நான் பரணிட்ட மத்தியானம் போன்ல நிறைய டீடைல்ஸ் கேட்டிருந்தேன், சொல்லியிருந்தேன். ஃபுல்லுமே எனக்கு கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்துச்சு, நிறைய பிரீச்சியா இருக்கு. ஏன்னா நான் பரணி அப்ப படம் பார்க்கல, 4 மணிக்கே ஷோ போறேன் அப்படி, அதனால நம்ம ஃபுல்லா அவர்கிட்ட சொல்லக்கூடாது, அவர் படம் பார்க்கட்டும் அப்படிங்கிறக்கா கொஞ்சம் கம்மியா தான் சொல்லியிருந்தேன். நான் படம் பார்த்துட்டு வந்தோடனே எனக்கு அப்படிதான் பட்டுச்சு. என்னன்னா வந்து ரொம்ப நிறைய சொல்றாங்களோ, இவ்வளவு தகவல்கள் சொல்லணுமா, எல்லாத்தையும் ஒரே படத்துல சொல்லணுமா, ஆனா நிறைய சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல முயற்சி. கிட்டத்தட்ட முக்கால் கிணறு தாண்டிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதலா கிளைமேக்ஸ் நெருங்க வர சில சீன்ஸ், அப்புறம் கொஞ்சம் எமோஷனலா நம்ம வைப்போம், நம்ம அழுத்தமா வைப்போம் அப்படின்னு சொல்லி வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா இருந்துச்சு. சில ரிவீல்ஸ் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. டைலாக் சூப்பரா இருந்துச்சு. அந்த கேஜிஆர் ராஜேஷ் அவருடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. ஏன்னா அவர் முன்னாடி எப்படி பார்த்துருக்கோம் தெரியும், நயன்தாராவோட ஒரு மேனேஜர் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணாரு, அறம்ங்கிற படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு. அப்பெல்லாம் அவரோட லுக் வேற மாதிரி இருக்கும், வாய்ஸே ஒரு மாதிரி இருக்கும். இப்போ டோட்டல் அன்எக்ஸ்பெக்டட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். பயங்கரமா பாடி லாங்குவேஜ் நல்லா பண்ணியிருந்தாரு, ஒர்க் அவுட் பயங்கரமான அந்த பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது நல்லா இருந்துச்சு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணிடணும் அவரு. பட் அடுத்தடுத்த படங்களை பண்ணிடுறாரு, யாருமே மொதல் படத்துல பர்ஃபெக்டா பண்ண போறதில்ல, ஓரளவுக்கு நல்ல ட்ரை பண்ணியிருக்கிறாரு. நல்லா இருந்துச்சு. கோட் சீன்ஸ் நல்லா இருந்துச்சு, கோட் சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராவே பண்ணியிருந்திருக்கோம், நிறைய சீன்ஸ் கிளீச்சேஸ் எல்லாம் இருந்துச்சு. மொத்தத்துல எனக்கு வந்து இந்த ஒரு ரிலீஸுக்குலாம் முன்னாடி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, அந்த எதிர்பார்ப்புலாம் தாண்டி படம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அப்பெல்லாம் எதிர்பார்ப்பே இல்லைங்கிறதான் எதிர்பார்ப்பு. இப்ப நல்லா அதனால எனக்கு ஓரளவுக்கு நல்ல படம். அதான் சொல்றேன், இது நல்ல படம், இன்னும் பெட்டரா எடுத்துக்க வேண்டிய படம், ஆனாலும் நல்ல படம். இப்பயும் நீங்க போய் தாராளமா பார்க்கலாம். வாட்சபிள் மூவி தான், ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. இந்த விஷால் ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லிடுங்க. இல்லைண்ணா, உங்களுக்கு எனக்கு அந்த செகண்ட் ஹாஃப்ல கோர்ட் ரூம் சீன்ஸ் எல்லாம் பிரீச்சியா இல்லைண்ணா, அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தானே எனக்கு கொஞ்சம் அவங்க அவங்க சொன்ன விதம் ரொம்ப திருப்பி நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லயே கோர்ட் சீன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம், நிறைய சீன்ஸ் நிறைய கிளிச்சவா இருந்துச்சு. அதுக்கு மேல வந்து சினிமா தனங்களை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே வராங்க அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருந்தது. மற்றபடி எல்லாமே ஒர்க் ஆச்சு. அதாவது என்னன்னா, ஒரு படம் வந்து கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு போர் அடிக்காம போகுதுன்னு இருக்குல்ல, அது இந்த படம் நல்லா பண்ணுது, போர் அடிக்கல. அப்புறமேட்டு வந்து நம்ம ஸ்டீரியோ டைப் பண்ற சில விஷயங்கள் இருக்குல்ல, அது எதுவும் இந்த படம் பண்ணல. அதெல்லாம் ஓகே. ஆனா அதுக்கப்புறம் நமக்கு சில விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்க விதமும் சேர்த்திருக்க விதமும் தேவையே இல்லை, இது அப்படியே விட்டுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, முழுசா படம் பார்க்கட்டும், எல்லாரும் படம் பார்க்கணும், நம்ம எல்லாத்தையும் சொல்லி டோட்டலா போட்டு இம்ப்ரெஷன் பண்ணுவோம், அது வேணாம். மொத்தம் படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. இந்த வாரம் வந்ததுல 2 படம் பார்க்கலாங்கிற மாதிரி இருக்கு, கான்சிட்டியும் இதுவும்
கான்சிட்டி விட இது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. கான்சிட்டி என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஃபேக்டர்ல அது கொஞ்சம் நம்ம வந்து கூடுதலா ஒரு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ரேட்டிங் கொடுத்தோம். அது என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. இது உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுமா இல்ல எஜுகேஷன் பண்ணுமா? இது உங்களுக்கு எஜுகேஷன் மாதிரியான படம். கிட்டத்தட்ட சில படங்கள்ல டாக்குமெண்ட்ரி ஃபீல் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆனா இது டாக்குமெண்ட்ரி ஃபீல்லாம் கிடையாது. பட் அது மாதிரி டாக்குமெண்ட்ரி உங்களுக்கு என்ன கிடைக்கும், தகவல்கள் கிடைக்கும். இந்த படம் நிறைய தகவல்கள் சொல்லுது, கொஞ்சம் உண்மைக்கு பக்கமா சொல்லுது, நிறைய விஷயங்கள் சொல்லுது, நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம் படம் பார்த்து. அப்படி நிறைய விஷயங்கள் சொல்ற படம் இது. பாக்கறனா பாருங்க கண்டிப்பா. பிரகாஷ் ப்ரோ கட்டா குஸ்தி ட்ரைலர் பார்த்தீங்களா? பாத்துட்டேங்க. அதை இப்ப கொஞ்ச நேரம் கூட அதான் சொன்னேன், எனக்கு ட்ரைலர் ஒர்க் ஆச்சு. கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில ஒரு கலர்ஃபுல்லா ஒரு ஜாலி சும்மா ஒரு எப்படி மைண்ட்லெஸ் என்டர்டெய்னர்னு சொல்லுவோம்ல, சும்மா போறோமா ஜாலியா படம் பார்த்தோமா அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி கண்டிப்பா இருக்கும்னு தோணுது. நல்லா இருக்கும்னு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. எனக்குமே பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. நான் ஆல்ரெடி இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கெல்லாம் வந்து ட்ரைலர்லாம் பார்க்கல. டக்குன்னு போகணுமேனு ஏதோ ஒரு படத்துக்கு போகணுமேனு சொல்லி ஃபேமிலியாக பிளான் பண்ணி போனது. இந்த படத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் விட்ட டீசர் எனக்கு ஓரளவுக்கு செட் ஆகலை. பட் ட்ரைலர் ஓகே நல்லா இருக்கு. அது ஓகே தான் ப்ரோ. கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே காமெடி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா படம் ஹிட், அவ்வளோதான். அது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தான் தெரியல, பார்க்கலாம். இப்போ அந்த வரைக்கும் ஓகே, நல்லா இருக்கு. அந்த பாட்டு சூப்பராக இருக்கு, சம்பவக்காரி. ஓஹோ ஓஹோ சூப்பர். பிரகாஷ் அண்ணா, ரீல்ஸ்ல இந்த போட்டு பாகுபலி டாக்குமெண்ட்ரி நீங்க பார்க்கணும்ண்ணே. ஒரு 4 எபிசோடு தான் வந்திருக்கு. டாக்குமெண்ட்ரியே பார்க்க மாட்டேங்க. எத்தனை நிமிஷம் நீங்க? அண்ணா இல்ல 4 எபிசோட், ஒவ்வொரு எபிசோட் 4 எபிசோடா? 4 நிமிஷம் சொல்லி பார்க்கலாமா அப்படிங்கறதுக்காக வந்து 4 எபிசோடா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. உங்களுக்கு பாகுபலி பிடிக்கும்னா கண்டிப்பா அதை நீங்க பார்க்கணும்ண்ணே. டைம் இருந்தா பாருங்க. அது எனக்கு லிங்க் அனுப்பியிருப்பா டெலிகிராம். வெறும் தெலுங்குல மட்டும் தானே இருக்கு. ஆனா எனக்கெல்லாம் பார்த்தேன். இல்ல மல்டி ஆடியோ போஸ்டர் பார்த்தேன் மதியம். மல்டி ஆடியோ இல்லையே மாவீரன். இல்ல மேபி தெரியல ஒண்ணு என்ன பண்ணுறது. ஆனா எனக்கு பரணி சொன்னதுக்கு அப்புறம் தான் திரும்ப திரும்ப மைண்ட்ல ஓடுது. உண்மையாலுமே ராஜமௌழி இது எப்படிப்பட்ட மேக்கிங் பண்ணிருக்கிறாரு. ஆனா பரணி அதாவது ஒரு டீசென்ட்ன்ட்டாருன்னு இருந்தாலும் யோசிச்சு பாக்குறேன். அதெல்லாம் இந்த இன்ட்ரோல் பிளாக்லாம் 2 பார்ட்டுக்கும் சரி, 2 பார்ட்லயும் கற்பனை பண்ண முடியாத இன்ட்ரோல் பிளாக். ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி, அதை விட படம். ஏன்னா ஒரு படத்துல நீங்க வந்து ஒரு மெயின் ஹைலைட்டே வந்து அந்த இன்ட்ரோல் பிளாக் தான். பாகுபலி பார்ட் 1ல. இப்ப பாகுபலியில அந்த அந்த சமயத்துல ஒரு இப்படி ஒரு மாசான இன்ட்ரோல் பிளாக் கொடுக்க முடியுமா? இப்படி ஒரு பயங்கரமா, அது ஒரு வரலாற்று அந்த மாதிரி புனைவு கதைகள்ல உங்களுக்கு வந்து ஒரு மாசான இன்ட்ரோல் பிளாக், அதுவும் அந்த சிலையை வச்சு அந்த சிலைக்கு மேல ஒரு மியூசிக் அப்படின்னு அந்த வரும்போது அப்படி ஒரு பயங்கரமா ஒரு இருக்கும். அப்படி கொடுத்து அந்த ஒரு பில்டப் பயங்கரமா பண்ணி அதை செகண்ட் பார்ட்ல கண்டினியூ பண்ண முடியும். கண்டிப்பா யாராலையும் முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். அதை விட நான் 100 மடங்கு எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வேற அந்த அந்த பதவியேற்பு அந்த இதே வந்து அப்போ சத்யராஜிட்ட ஆரம்பிச்சு, சத்யராஜ் அங்கிருந்து வந்து இந்த படை அந்த படை இந்த படை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு லுக்கை காமிச்சு, அவ்வளவு படைகளை காமிச்சு அது அப்படி ஒரு ஆர்க்கு கொடுத்து அதுக்கப்புறமேட்டு அப்படியே வந்து ராணாடபதி பதவி ஏற்று அப்ப அந்த எல்லாமே ஆடி அந்த நாதஸ்வர ஊதுறவங்க வந்து ஆரம்பிச்சு அந்த ட்ரம் சுவாசிக்கிறவங்க பண்ணி அப்படியே பரதநாட்டியம் ஆடி அப்படியே ஆன போகும். ஆனா அப்படியே அது எல்லாமே கொஞ்சம் பேருக்கு கடமைக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு மியூசிக் வரும், கடமைக்கு பண்ற மாதிரி ஒரு மியூசிக் வரும். அப்படியே அப்படி திரும்பும்போது பாகுபலி என்ன நான் வரும்போது இவர்கிட்ட ஒரு மியூசிக் வரும்போது அப்படியே எல்லாம் அப்படியே அந்த உணர்ச்சி பொங்க பண்ணும்போது அப்படியே அந்த அதே மியூசிக் தான், அதே பீட்ஸ், அதே நாதஸ்வரம், அதே யானை எல்லாமே. ஆனா அப்படியே ஒரு வேற ஒரு பீட்ல வரும். அப்படியே பிரிச்சு மேஞ்சிருப்பாரு. அந்த 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 எப்படி ஷூட் பண்ணாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா எல்லாம் ஒரே அணிவகுப்புன்னு சொல்லி இந்த குடியரசு தினம் சுதந்திர தினத்துக்குலாம் பண்ணுவாங்க. அதாவது அந்த நூல் இழைச்ச மாதிரி அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். படங்கள்ல இந்த ஆர்டிஸ்ட் அப்படி பண்ண மாட்டாங்க. ஆர்டிஸ்ட் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் எங்கேயோ ஒரு வகையை சொதப்பிட்டே இருப்பாங்க. அது எத்தனை டேக் போகணும், என்ன பண்ணணும், எவ்வளவு கஷ்டம். ஆனா அதெல்லாம் பிரிச்சு மேய்ச்சி அந்த அந்த இன்ட்ரோல் பேக் நம்ம வச்சா அது அந்த அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இன்ட்ரோல் பேக் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு செகண்ட் பார்ட் இன்ட்ரோல் பேக் வைக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் ரைட்டிங் பண்ணலாம். நான் யோசிச்சு பார்த்தா வேற லெவல் ரைட்டிங் இருக்காது. ஆனா இத்தனைக்கு எல்லாமே பிளாஷ்பேக்லயே ஓடும். பார்ட் 2 வந்து முழுக்க பிளாஷ்பேக்லயே ஓடும். அது பிளாஷ்பேக்ல இன்ட்ரோல போட்டு வேற லெவல்ல போட்டு பயங்கரமா பண்ணிருப்பாரு. அந்த சொம்பு கீழே விழும் தெரியுமாண்ணே? ஆமா, உளுந்து அந்த மன்னனோட குடை சாயறதுன்னு அந்த குடை சாஞ்சு அதை ஒரு குடிச்சு வேற லெவல்ல இருக்கும். அதுல அந்த ஒவ்வொருத்தரோட ரியாக்ஷன் ஒண்ணு இருக்கும்ல ப்ரோ. இப்ப சத்யராஜுக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு பெருமை இருக்கும், இவங்களுக்கு அனுஷ்காக்கு ஒரு கர்வம் இருக்கும். சுப்பாராஜுல தான் இருக்கலே ஹையஸ்ட். சுப்பாராஜ் அவருக்கு அவர் வந்து. ஆனா எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க சுப்பாராஜுல. ஏன்னா
நீ யாரும் தெரியலன்னு சொல்லி சுப்பராஜ் தெரியல மச்சினை கேட்டு வீரனுக்கும் ஒவ்வொரு வீரனுக்கும் ஒரு வரும்ல அந்த காலம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு பளிக்கும்னு சொல்லி ஒரு கத்தி வாங்குறாருல. நல்ல பேருனே அவர்ல அவருக்கு அவர் சுப்பராஜ்ல படம் பேர்ல படத்துல என்னன்னு தெரியல. ஆக்சுவலா எனக்கு அவர்லாம் வந்து ஒரு 25-26 வருஷமா அந்த படத்துல பாக்குறேன் எல்லா படத்துலயும். அந்த 25 வருஷம் முன்னாடி என்ன பார்த்தோமோ அதே மாதிரிதான் இருக்கிறாரு மனுஷன். இப்போ போக்கிரி பாத்தீங்கன்னா நீ அந்த போக்கிரி எல்லாம் எப்படி இருப்பாரு? போக்கிரி வந்து எப்ப எத்தனை 2006 2005 தெரியல. அதுவே பாத்தீங்கன்னா 2007 அப்ப 19 வருஷம். அதுவே அப்ப இருக்க சுப்பராஜுக்கும் இப்போ ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இப்ப நீங்க சொல்ல டாக்குமெண்ட்ரிலேயே பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி கிளிப்பிங் பார்த்தேன் நான் சைட்ல டைம்ல இருக்கு சார். அதுலயும் கிட்டத்தட்ட அது அப்படியே தான் இருக்குது. ஐயோ மத்தவங்க எல்லாம் மனுஷன் ஏறி மாறி விக்கு வச்சு எங்கேயோ போய் மகேஷ் பாபு விக்கு தான் வச்சுட்டு இருக்காரு. கான்பிடென்ட் என்னமோ சொல்றாங்களா அதான் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிரபாஸ் அதான் பண்றாரு. நிறைய பேர் 2-3 ஹீரோக்கள். ஆனா இவரு பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கிறாரு மனுஷன். ஐயோ இல்லையா இது ஹீரோக்களுக்கு அப்படியே இருக்கிறது நம்ம ஆச்சரியப்பட்டாலும் சைட் ஆர்டிஸ்ட்ல நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. எனக்கு சுப்பராஜுலோ அப்புறம் இன்னொரு 4-5 பேர் இருக்கிறாங்க தெலுங்குலயே. அவங்களாம் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கிறாங்க. வேற லெவல் தான் அதெல்லாம். அவர் கேரக்டர் வந்து ஜப்பான்ல பெரிய ஹிட். அதனால வந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து அதே ட்ரெஸ் வாங்கிட்டு அங்க போயிட்டு தியேட்டர் விசிட் பண்ணிருக்காரு அந்த ட்ரெஸ் போட்டுட்டு. அது டாக்குமெண்ட்ரியில வரும். ஏங்க அந்த பேரு நல்ல பேருங்க. பேரு ஜப்பான்ல அந்த பேர் பயங்கர. அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்க எல்லாருக்கும். எல்லாம் கத்திட்டே இருக்கிற வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இங்க இருந்து அந்த ப்ரொடக்ஷன்ல ட்ரெஸ் கடன் வாங்கிட்டு போயிட்டு வீரபத்ராவா என்னமோ ஒன்று சொல்லுவாரு. அங்க அந்த தியேட்டர்ல போயிட்டு ஒரு போட்டோ எடுத்து கத்திய கொடுப்பாரு. அப்படியா? ஏங்க அது டாக்குமெண்ட்ரியில காட்டினதானே? ஆமா அதான் சொல்றேன். இல்ல காலம் ஒவ்வொரு கோலைக்கும் கை கொடுக்கும் குமாரவர்மன் கரெக்ட். குமாரவர்மன். அதான் என்னன்னா அந்த இவர் இருக்காருல பூரி ஜெகநாத், அவரோட ஸ்டோரி ஒண்ணு சொன்னாங்க. அவர் ஏதோ தாய்லாண்டா எங்கேயோ போயிருந்தாரான்னு. அங்க அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சா, ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. போன உடனே ஆர் யூ ஃப்ரம் இந்தியா, ரீசென்ட்லி வாட்ச்ட் பாகுபலி 1 அப்படின்னு சொன்னாங்களா. அங்க சொன்ன உடனே இவர் வந்துட்டு எஸ் ஐ எம் பாகுபலி ஃப்ரெண்ட் அப்படின்னு இருக்காரு பூரி ஜெகநாத். ஹாஸ்பிட்டல் எல்லாரும் மிரண்டாங்களாம். மிரண்டு டக்குன்னு பெரிய டாக்டர் எல்லாம் கூட்டு நிறைய கியூ நிக்கதான். கியூ எல்லாம் விட்டு முதல்ல இவருக்கு சிகிச்சை பண்ணி அனுப்பிச்சாங்களாம். அந்த அளவுக்கு அங்க கிரேஸ் ஆயிடுச்சான். இல்ல எனக்கு டவுட் சொல்லிட்டு இருந்தாங்க. அவரு புருஷனா பிரபாஸ் டைரக்ட் பண்ணது இல்லையா என்ன பண்ணிருக்காரு? அந்த இந்த படம் தான் ப்ரோ. அவர் போட்டோ காட்டினாராம் ப்ரோ. அவர் கூட இருக்கிற மாதிரி போட்டோ காட்டினோடனே தான் மிரண்டுட்டாங்களா எல்லாருமே. அதுதான் சொல்றேன். அதான் அவர் ஃப்ரெண்ட். அதை யாரும் மென்ஷன் பண்ணலையே. இல்ல அதுக்கு முன்னாடி அவரை டைரக்ட் பண்ணது நான் தான் அப்படின்னு எடுத்து காமிச்சிருக்கணும். பயங்கரமா இருக்கும். ஓகே சூப்பர். இதுக்குதான் போலான்னு பாக்குறேன் பாரு. நீ ஒன்னும் செட் ஆக மாட்டேங்குது. சூப்பர் கேர்ள். ஓகே. இல்ல விஷால் சீரியஸா நான் ஒரு ரிவ்யூ பார்த்தேன். அந்த லாஸ்ட் 30 minutes நல்லா இருக்குன்னு சொல்லி. சந்தோஷம் பாருங்க விஷால். நான் காமெடி எல்லாம் பண்ணல. நான் உங்களுக்கு டிஎம் வேணா அனுப்புறேன். ஸ்கிரீன்ஷாட் ஒரு ரைட் ரிவ்யூ தான். ஆமா ஒரு பிரபலமான நியூஸ் பேப்பரோட இதுல இருந்துதான். லாஸ்ட் 30 minutes நல்லா இருக்குங்க. சரி எனக்கு பார்க்கணும்னு ஆசைதான். தெரியல நாளைக்கு ரொம்ப சும்மா இருந்தா வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம். பிரகாஷ் ராஜ் ஒன்னு சொல்லியிருந்தாரு வாரணாசியை பத்தி. யாராவது கேட்டீங்களா? நான் கேள்விப்பட்டேன் விஷால் ப்ரோ. எல்லாத்தையும் ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா வாரணாசியில. ராமாயண எபிசோடு இதெல்லாம் என்னதான் ஸ்பெக்டகல் இருந்தாலும் ஃபாதர் சன் பாண்டிங் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னாரு. அதுல அப்பாவா நான் கூட கேஜிஎஃப் மாதிரி ஒரு கேரக்டர் கூட்டு வந்துட்டாங்களோன்னு நினைச்சேன். ஏன்னா தேவாரம் அதே மாதிரி தானே வச்சிருப்பாங்க. இல்ல ஏற்கனவே அப்பாவா பண்ணிருக்காங்க மகேஷ் பாபு. தூக்குடுல பண்ணிருப்பாரு. தூக்குடு தான் அந்த எம்எல்ஏவா இருப்பாரு. அவருக்கு மண்டையில அடிபட்டு இந்த கோமால இருப்பாங்க. அந்த கதையில தமிழ் டப்பிங்ல கூட செம பேராச்சு இருக்குது. அது என்ன அதிரடி சண்டையா? அதிரடி வேட்டையா? அதிரடி வேட்டை தானே. ஓகே அந்த டைம்ல கேடிவில பார்த்து ரொம்ப அழுத தமிழ் டப்பிங் எழுதி தெரியுமாங்க. ராகவா லாரன்ஸ் டைரக்ஷன்ல நாகார்ஜுன ஒரு படம் பண்ணிருப்பாரு. சுனில் கூட செத்துருவாரு தெரியுமா. ஜோதிகாலாம் இருப்பாங்க.
அந்த படத்துல வீரன் வீரன் தானே வீரன் மாஸ். சுனில் சுனில் மாஸ் ஏய், bro. அதை விடுங்க. இப்ப எனக்கு ஒரு டவுட். இந்த காட் ஆஃப் வார் சொல்லிட்டு இருந்தீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. எஸ் அது வந்து முன்னாடி ஜூனியர் என்டிஆர் இருந்து அப்புறம் அல்லு அர்ஜுன் போய் இப்ப திரும்ப ஜூனியர் ஃபர்ஸ்ட் என்டிஆர் அல்லு என்ன இப்ப கதை? ஜூனியர். ஃபர்ஸ்ட் அல்லு இப்ப ஜூனியர் ஃபர்ஸ்ட் வந்து ஜூனியர் என்டிஆர் தான் போச்சு அது. ஆனா அது அப்படியா? அதுக்கு முன்னாடியே அல்லு அர்ஜுன் தான் ஃபைனல் ஆகி நியூஸ் வந்து அப்படி பயங்கரமா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப திரும்ப யார்கிட்ட வந்திருக்கு? ஜூனியர் என்டிஆர் தான் கையில Junior இதெல்லாம் NTR. வச்சிருக்காரு ப்ரோ. கன்ஃபார்ம் சரி, எனக்கு doubt. கையில முருகான்னு ஒரு விஷால் போட்டு bro. ஒரு புக் வச்சிருந்தாரு, அதனால அந்த ரூமர் கிளம்பிட்டு இருக்கு. இல்ல நாகவம்சி நாளைக்கு அப்டேட் போட்டிருக்காரு. இல்ல விஷால் ப்ரோ, எனக்கு அதுல ஒரு டவுட். இப்ப அதுக்கு மியூசிக் யார் பண்ண போறா? அனிருத்துன்றாங்க. சிரிப்பு காட்டாதீங்கடா. இல்ல அனிருத்தன் சொல்றாங்க, பட் அதை கோட்வீட் பண்ணி தமன் ஃபயர் விட்டுட்டு இருக்கா. அந்த முருக சிம்பிள் எல்லாம் போட்டிருக்காரு. எனக்கு அதுதான் டவுட். ஆனான்னு தெரியல. ஆனா கீரவாணிட்ட போயிடுங்கன்றேன். இந்த மாதிரி படம் தான் அங்க போயிருங்கன்றேன். ஆனா அவரும் ராஜமௌலிக்கு மட்டும்தான் நல்ல இல்லனா படம் பண்ணுவாரு. திருவிக்ரம்னா வந்து தமன் தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கும். தமன் பண்ணலாம். ஏங்க கடைசியா என்ன ஆல்பம் கொடுத்திருக்காங்க? குண்டூர்காரம் பயங்கரமான ஆல்பம். ஆமா. அதனால அங்க ஆனா இது ஒரு பெரிய படம், ரொம்ப பெரிய படமாமே. எனக்கு ஒரு டவுட். கடைசியா எனக்கு ஒரு doubt இல்ல, ஜூனியர் doubt. கடைசியா தேவா அனிருத்தன் தானா? இல்லங்க, முருகருக்கு எப்படி என்டிஆர் மேட்ச் ஆவாரு? என்ன கதையில காட் ஆஃப் வார்னு சொல்லி செம்மையா இருக்குமே. ஏன்னா அவங்களுடைய மூதாதையர்கள் தானே கிருஷ்ணர் வேஷம் இந்த வேஷம் போட்டாங்க. கடவுள்கள் சும்மா இருக்கணும். கிருஷ்ணர் வந்து என்டி ராமாராவ் போட்டாரு இல்லங்களா? இருக்குமே அவர் முகம். ஒரு ட்வீட் போட்டிருந்தானா இந்த ரொம்ப கொடுமைடா. இன்னும் ஜூனியர் என்டிஆர் ராம இது முருகா பார்க்கணும். இல்லங்க, கிருஷ்ணரா பாக்குறது வேற, ராமரா பாக்குறது வேறங்க. ஓகேவா? இவரே வந்து ஜூனியர் என்டிஆர் ஒரு 2-3 படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ன படம்னா பிருந்தாவனம் நினைக்கிறேன். பிருந்தாவனத்துல ஒரு சீன்ல வந்து இந்த வருவாரு. பிருந்தாவனம் ஒரு படம். அந்த ஜூனியர் என்டிஆர் வந்து அந்த என்டிஆர் வந்து இந்த இதா வர மாதிரி பைடிப்பள்ளி டைரக்டர்னா என்ன அதெல்லாம் ஓகே. ஏன்னா அது 2 ஜோடிலாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் ஓகேன்னு விட்டுறலாம். கிருஷ்ணர் அடிக்கிறதுக்கு ஓகே. இப்ப முருகர்னா தமிழ் கடவுள். அந்த அந்த அது ஒரு மாதிரியான விஷயம் வந்து முருகரோட ஹைட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் அவருடைய அந்த கரிஷ்மா இருக்கு. அது வந்து எனக்கு வந்து நான் வந்து இந்த உருவ கேள்விக்கிட்ட வரல, ஹைட்டை வச்சு பேஸ் பண்ணி சொல்லி அந்த அதுல வரல. ஆனா என்னன்னா நார்மலா முருகர்னா அது ஒரு மாதிரியான ஒரு விஷயம் இல்ல. எனக்கு அதுவே எனக்கு இந்த வேல்பாரியில் எப்படி முருகர் கொண்டு வருவாங்க, யார அந்த ரோல் பண்ணணும் அப்படிங்கலாம் ரைட்ல மைண்ட் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இப்ப அப்படி இருக்க பட்சத்துல இந்த மாதிரி ஒரு முருகரை பத்தி முழு படமே எடுக்க போறாங்க. ஏன்னா அதான் அதை வந்து ஒரு நிறைய ஃபேண்டசி ஃபிலிம்னு சேர்த்து எடுக்கிறாங்க போறது. அது ரொம்ப ஒரு 2-3 வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, எனக்கு ஆச்சரியமா இருக்கு எப்படி ஜூனியர் என்டிஆர் எப்படி மேட்ச் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு இப்போ வந்து கிட்டத்தட்ட ட்ரிபிள் ஆர் நடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜூனியர் என்டிஆர் ரொம்ப பிடிக்கும். பட் ட்ரிபிள் ஆர் நடிச்ச அப்புறம் அவங்க முகத்துல ஒரு கரிஷ்மாவே போயிடுச்சு. அவர் நார்மலா அவர் ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சம் பல்கா இருப்பாரு. அப்புறம் கொஞ்சம் உடம்பு குறைச்சி நார்மலா வந்து பயங்கர நிறைய படங்கள் அவரோட எனக்கு எல்லா படம் டெம்பர்லாம் ரொம்ப பிடிக்கும். ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பயங்கரமா காமிப்பாரு. ஆனா அந்த ட்ரிபிள் ஆருக்கு அப்புறம் அவரோட ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸே போயிடுச்சு. அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் பூராமே பாத்தீங்கன்னா அந்த இந்த படம் கிடைச்ச தேவரா வந்துச்சு. தேவரெல்லாம் கொடுமையா இருந்துச்சு. அதை விட கொடுமையா என்னன்னா வார் 2வா வார் 2ல மூஞ்சி ஃபுல்லா ஸ்டோன் ஃபேஸ் மாதிரி. ஏங்க முழுக்க அதே மாதிரியே போங்க. எனக்கு வெறுப்பா நல்லா இருந்துச்சு. ஆனா அவர் ஒருத்தர் தான் கொஞ்சம் இதா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ராஜமௌலி படம் பண்ணாலே அப்படி எல்லாமே பண்ணிடுவாங்க. எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. யாரு எல்லாமே ராம்சரண் மட்டும் அப்படியே இருக்காரு. இல்ல அது ராம்சரண் கொஞ்சம் மாறி இருக்காரு. இல்ல படத்துல இருந்து வந்தாலே எல்லாரும் டயர்டா தெரியுறாங்க. அடுத்த படம் பண்ணும்போது அவங்க ஃபேஸ் பயங்கர டயர்டா இருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பிளாப் கொடுப்பாங்க. அது மெகா டிசாஸ்டரா இருக்கும். அவங்க ராஜமௌலி மெகா டிசாஸ்டர் இருக்கும். அது தெலுங்குலயே உண்டு, ராஜமௌலி கர்ஸ் சொல்லுவாங்க. மெகா டிசாஸ்டர், அதாவது இண்டஸ்ட்ரியிலே அப்படி ஒரு மோசமான தோல்வி படங்களா தான் எல்லாமே அமையும். இவருக்கு ராம்சரனுக்கு அப்படிதான் அமைஞ்சிச்சு. அவர் தப்பிக்கணும் தான் ஆச்சாரியாலாம் அடிச்சாரு. ஆச்சாரியா அதை விட மோசமா போய் சிரஞ்சீவி மொத்தமா ரீஃபண்ட் பண்ற மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. பயங்கரமா ரீஃபண்ட் எல்லாம் பண்ணாரு. அப்படி எல்லாம் பண்ணி கெஸ்ட் ஹோல்ட் பண்ணி தப்பிச்சு ஒரு ஐடியா பண்ணாரு. ஓடவா பாக்குற தேவரா மட்டும் ஃபெயிலியர் இல்லையா? அவங்க போட்டு பட்ஜெட் படத்துல அவர் லுக் அப்படி இருக்கிறது காரணம் உடம்பெல்லாம் குலவி கொட்டின மாதிரி வீங்கி இருக்கணும், நல்லா அசாசின் லீனியரா இருக்கணும்னு சொல்லி லீனா இருக்கணும்னு சொல்லி அப்படி பண்ணியிருக்காங்க. டிராகன்ல இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல எனக்கு. இந்த இதுல முருகருக்கு வந்து அது முருகருக்கு முக்கியமே வந்து அந்த இல்லங்க சொல்லுக்கு முருகா அப்படின்னு அந்த நம்ம பாட்டுல இருந்து முருகரை வந்து எனக்கு சிவகுமார் ஐயா தான் ஞாபகம் வராரு. அவரை விடுங்க, அதுக்கு அவர் ஞாபகம் வர சிவகுமார் சொல்லி எனக்கு இது எதற்கும் துணிதான். ஆனா அந்த பாட்டு செம்மையான பாட்டு. பாட்டு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் பாட்டு, ரொம்ப எனக்கு ஃபேவரட் பாட்டு. வேற என்ன பாண்டியராஜ், அவருக்கு பிடிக்காத ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டா அப்படியா. அதை விடுவோம்.
இதோட எங்கேயோ போகுது. எனக்கு திரும்ப எனக்கு மைண்ட்ல ஒரு எதுக்கு முருகருக்கு வந்து ஜூனியர் என்டிஆர் தேர்ந்தெடுத்தாங்க, என்னுடைய ஃபேவரட் கடவுளை போட்டு என்ன பண்ண போறாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே. நான் வேற வேல்பாரியில வேற மாதிரி இமேஜின் பண்ணேன். இப்ப என்னன்னா அடுத்து வேல்பாரி வந்தா முருகர் இப்படி இமேஜின் பண்ணிட்டாங்க, அப்படி எப்படி பார்ப்பாங்க எனக்கு அது. ஏன்னா அது ஒரு பெரும் பிரச்சனை. வரலனாலும் பரவாயில்லைங்க, சங்கர் எடுக்காம யாராவது எடுத்தா. இல்ல உங்களுக்கு first இந்த அல்லு அர்ஜுன் சொல்லிருந்தாங்களா, அது ஓகேவா பிரதர் உங்களுக்கு? அல்லு அர்ஜுன் கம்பேரிட்டிவ்லி பெட்டருங்க. அல்லு அர்ஜுனுக்கு ஒரு கரிஷ்மா இருக்குங்க முகத்துல. ரெண்டாவது அந்த ஒரு ஒரு இந்த எப்படி சொல்றது, இந்த ஐயோ அந்த ஃபேஸ் கட் இருக்குல்ல, அந்த ஜாலைன் இருக்கணும். அந்த ஒரு அல்லு அர்ஜுனுக்கு அது இருக்கு. நீங்க ஆலாவைகுண்ட ப்ரோமோல பாத்தீங்கன்னா செம்ம கியூட்டா இருக்கும் அப்படி. அந்த 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 ஃபேஸ் லைன் ஜாலைன் வேணும். அது இருந்தாலும் அந்த ஒரு முருகருக்கு உண்டானது ஒரு இருக்கும். நம்ம அப்படித்தானே அதாவது இது இத்தனை காலம், அதாவது நீங்க சீமான் சொல்ற முருகர் பார்த்தா கருப்பா இருக்க மாதிரி சீமான் வடிவமைச்சிருப்பாரு. ஆனா அதுலயுமே அந்த அது ஒரு பாடி லீன் இருக்கு. அந்த லீன் பாடிக்கும் அந்த ஃபேஸ் கட்டுக்கும் அந்த ஜா லைனுக்கும் பர்ஃபெக்டா இருக்கும். எங்கேயுமே நீங்க எந்த இடத்துலயும் முருகர் எங்கேயுமே நீங்க இதா பார்க்க முடியாது. அவர் வந்து கொஞ்சம் இது குழந்தைங்க பாத்தீங்கன்னா சொல்ல ஜப்பியா, அதாவது சப்பியா பாக்குற மாதிரினா அந்த பழனி ஆண்டவரா கொஞ்சம் இதா இருப்பாரு. அந்த பாலதண்டாயுத பாணி அந்த ஆங்கிள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் இதா இருப்பாரு சார். மற்ற எந்த வகையிலுமே வந்து மட்டும் எனக்கு திரும்ப மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு, ஏன் இப்படி பண்ண போறாங்க. ஆனா மெய் இருக்கீங்களா மெய் ப்ரோ? அங்க என்னன்னா மெயினா வந்து அது பிசினஸா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. பேன் இண்டியா, அதாவது பேன் இண்டியா படம், பெரிய லாங் பிசினஸே, பெரிய பட்ஜெட்ல படம் எடுக்க போறோம் அப்படிங்கிற மட்டும்தான் இருக்காங்க அங்க. அதுக்கு வந்து ஒரு சில ஹீரோஸ் தான் இருக்காங்க. பிரபாஸுமே ஃபுல்லா அங்க லாக்கு, அல்லு அர்ஜுனுமே இப்போதைக்கு அடுத்த 2 பெரிய படத்துல இருக்காப்ல. ஸோ இப்போதைக்கு ஜூனியர் என்டிஆர் தான் ஃப்ரீயா இருக்காப்ல, அதனால அவர் ஒர்க் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த ஒரு பேன் இண்டியா படம் அவங்க தெலுங்கு ஹீரோ வச்சு எடுக்கணும், அவ்வளவுதான். அது அந்த கேஸ்டிங் எல்லாம் அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்றதுபடி பார்த்தா அவங்க அந்த கதையை ஒரு பேன் இண்டியா எடுத்துட்டு போய் பணமா பார்க்கணுமா தெரியுங்களா, அதை ப்ராப்பரா கொடுக்கணுங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. விஷால் ப்ரோ நடுவுல கூப்பிட்டீங்களே. இல்ல இன்னைக்கு என்ன அரசியல் பிரயாணமா என்னடமா ஐயோ அத பத்தி பேசாதீங்க, விடுங்க. நாங்களே இப்பதான் கொஞ்சம் ஆறுதல் பட்டிருக்கோம். பிரச்சனையே இல்ல. நம்மளுக்கு பொங்கல்லே தமிழ் கடவுள் முருகர் வந்துருவாரு, தமிழ் ஹீரோ ஒருத்தர் முருகரா பண்றாரு. அதனால நம்ம அதை மட்டும் பார்த்து. எனக்கு திரும்ப டவுட், சேயோன் வந்து முருகர் படம் இல்லையாங்க? முருகரோட அந்த ஒரு எப்படி சொல்றது, எப்படி இந்த இல்லங்க கடைசி விவசாயில முருகர் எப்படி இந்த சிம்பாலிக்கா அப்படி இப்படி வரும்ல, அந்த மாதிரிதான் ஒரு முருகரோட அருள், அவ்வளவுதானே தவிர முருகர் சாமி படம் மாதிரி எனக்கு தெரியல. அந்த படம் வேற ஒரு கமர்ஷியலான ஒரு படம் தானுங்க. ஆனா அதுலயுமே முருகர்னு சொல்றாங்க, ஆனா ஒரு சாமி கும்பிடுறது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பிரகாஷ் ப்ரோ, இப்ப அந்த காந்தாரால அந்த சாமி இறங்கி ஆடுவார்ல, அந்த மாதிரி இருக்கும்ல. அப்படி இருந்தாவே அப்படி வரும்னு எனக்கு தோணல. எனக்கு வந்து சேவன் வந்து சாமி படம்னு எனக்கு தோணல. ப்ரோ ப்ரோமோவே அப்படிதானே ப்ரோ விட்டாங்க. ப்ரோமோவே அது விட்டுருக்காங்க, அது வந்து ஆப்போசிட் தானுங்க. இல்லங்க அது விட்டுருக்காங்கனால டோட்டலாவே அது எனக்கு தெரிஞ்சு முருகர் படம்னு எனக்கு தோணலங்க. அது எனக்கு தோணல. அதாவது சாமி படம்னு தோணல, முருகர் படம்னு சொல்லல, சாமி படம்னு தோணல. அது இல்ல சாமி படம்னா நாங்க அந்த காந்தாரா 1ல இருக்கும்ல, அந்த சாமி, அதாவது சாமி ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கதை தான் நான் கருப்புல கூட அது சாமியே வரும் ப்ரோ. சாமியே வந்து சூரிய உருவத்துல வர மாதிரி தான். காந்தாரா வந்து சாமி மனுஷன் உடம்புக்குள்ள பூந்து அவர் ஆடுற மாதிரி. இப்போ வந்து அந்த மாதிரி தான் நான் வந்து சேயோன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் எனக்கு அந்த கிளிம்ஸ் இருந்துச்சு. அதனாலதான் சரி அந்த மாதிரி தான் ஒரு படம் இருக்குன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கு என்ன டவுட்னா, இந்த பேர்லாம் வச்சுட்டு விருமாண்டி சாமி கும்பிடுறாங்க, அந்த மாதிரி வருது. சோ அது எப்படி தமிழ்ல எப்படியா சீக்கிரம் முருகர் படத்தை ஒருத்தர் எடுத்துடணும். ஏன்னா முன்னாடி தமிழ் கடவுள் வந்து தமிழ் ஆளுங்க எடுக்காம இன்னொருத்தர் எடுத்தா எப்படி இருக்கும்? அது தமிழ் டோட்டலா அப்புறமேட்டு நார்த்ல கிரெடிட் செட் ஆரம்பிச்சு முருகர் சொந்தமாக்கி அவர் பிள்ளையார் சேர்த்து கொண்டாடுற மாதிரி முருகரை கொண்டாடி தைப்பூசம் இல்ல பிரகாஷ் ப்ரோ, தைப்பூசி நாங்களே கொண்டாடிக்கிறோம், பாய் பாயின்றுவாங்க. ஆமா, ஏன்னா ஆல்ரெடி வந்து திருவண்ணாமலை தூக்கிட்டு போயிட்டாங்க. திருவண்ணாமலைய நம்ம ஆளுக்கு போறதே கிடையாது. இப்ப திருவண்ணாமலை முழுக்க பாத்தீங்கன்னா 90% அங்க போறது வந்து ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானால இருந்து வரவங்க தான் ஜாஸ்தி. நம்ம ஆட்கள் வந்து காசிக்கு போனா எப்படி புண்ணியம் வரும், இது போனா புண்ணியம் வரும்னு சொல்லி லேட் ஆக்கி அதை விட்டுறாங்க. எப்பவுமே அந்த பக்கத்துல உள்ள கோயிலோட வேல்யூ யாருக்குமே தெரியறது இல்லை. நான் இப்ப திருச்சி இருக்கேன்னா மலைக்கோட்டைக்கு நான் வந்து தெரிஞ்சு எனக்கு இத்தனை வருஷம் ஆகுது. ஒரு 4 தடவை 5 தடவை போனாலே ஐசியம். இப்ப மதுரையில விசால் சுத்திட்டு இருந்தேன். மீனாட்சி கோயிலுக்கு எத்தனை தடவை போயிருப்பாரு கேட்டா ஒரு 2-3 தடவை தான் போயிருப்பாரு. போனதே இல்லையா பாத்தீங்களா? லோக்கல்ல இருக்கவங்க எப்பவுமே அதோட வேல்யூ அதிகபட்சம் பார்க்க மாட்டாங்க. அது சரி, ஆனால் வெளியில இருந்து வரவங்க ஃபுல்லா அது அதாவது சொந்த கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையே டோட்டலா வந்து ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் சொந்தம் கொண்டாடுது. திருவண்ணாமலை கோயிலை வந்து இப்ப வந்து என்னது அருணாச்சலேஸ்வரர் கோயில்னு சொல்லி பேரே மாத்திரம் அண்ணாமலையார அருணாச்சலேஸ்வரரா மாத்திட்டாங்க. அங்க பேர் இருக்கு, அவருக்கு இன்னொரு பேர் அருணாச்சலேஸ்வரர்.
இல்ல ஆனா பிரகாஷ் நீங்க ஒரு வாட்டி சொன்னீங்க ஞாபகம் இருக்கா, பெரிய பட்ஜெட்ல தமிழ்லயே ஒரு முருகர் படம் எடுக்க போறாங்கன்னு. அது என்ன ஆமா ஆமா, ஒண்ணுமே நடக்கலையா? அது நடக்கலைங்க, அது மூவ் ஆகலைங்க. அது பயங்கரமா அதுதான் சமுத்திரக்கனின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. இல்ல அது தனியா, அது தனியா இன்னொரு படம். சமுத்திரக்கனி பண்றது ஒரு படம் இல்லாம ஒரு பெரிய ஹீரோ, ஏன் சூர்யா வச்சு தான் சொல்றேன், அதை விடுங்க. சூர்யா வச்சு ஒரு படம் பிளான் பண்ண நடக்கலங்க. இல்ல எனக்கு இப்ப அதுதான் டவுட். இப்ப தமிழ்ல பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இப்ப அதை பண்ணக்கூடிய டைரக்டர் பண்ணக்கூடிய ஹீரோ யார் இருக்கா, எனக்கு அதுதான் பிரச்சனை. பண்றாங்களா சூர்யா வச்சு பயங்கரமா பிளான் பண்ணாங்க ஒரு பெரிய பட்ஜெட்ல. ஆனா அந்த சமயத்துல டேக் ஆஃப் ஆகல. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ரெட்ரோக்கு அப்புறம் வந்து நினைக்கிறேன். ரெட்ரோக்கு அப்புறம் அந்த டாக் போச்சா என்னங்கிறது தெரியல. ஐயோ மறந்துட்டேனே, ரெண்டோ முன்னாடியே பின்னாடி தெரியல. ஆனா அதுக்கப்புறம் வந்து அப்படியே போய் டைரக்டர் யாரு ப்ரோ? இல்ல அது ஒரு பெரிய டைரக்டர் தான். அது இல்ல சங்கர் இல்ல, சங்கர் தான் வேல்பாரிக்கு போயிட்டாரு, அப்பயே அவர் மூவ் ஆயிட்டாரு. ஏங்க சங்கரா இருந்தா அவர் ஏங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவ்வளவு எக்ஸைட் ஆக போறாரு? நான் ஏன் வருத்தப்பட போறேன்? பெரிய பட்ஜெட்ல ஃபுல் ஆஃப் பண்றது சரி ஓகே, அது விடுவோம். இப்ப தமிழ்ல வந்திருக்க வேண்டிய படம் வரல. அப்புறம் சமுத்திரக்கனி ட்ரை பண்ணாரு, அதுவும் நடக்கல. இப்போ வந்து ஒரு முருகர் படம் ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும். கார்த்தியா? ஓஹோ, பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பரணி. சேயூன்ல முருகன் கனெக்ஷன் இருக்கும், டிவைன் ஃபீல் இருக்கும், ஆனா அது சாமி படம் கிடையாது. அதானே சொன்னேன், முருகனோட அருள் இருக்கும், சாமி படம் கிடையாதுன்னு நானும் சொன்னேன். நீங்க என்ன தமிழ்ல சொல்றீங்களா, திரும்ப இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றீங்களா? அப்ப இதுக்கு மேல காந்தாரவும் சாமி படம் கிடையாது. பரணி ப்ரோ, ஹியர் சம் குட் திங்ஸ் போட்டு விடுங்க. இல்ல நான் அதை தனியா சொல்லிக்கிறேன். இல்ல அதை விட்டா அது வந்து பாகுபலியில அடிக்கடி சிவலிங்கம் காட்டி அந்த மாதிரி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்ல ஆக்சுவலா கார்த்தி சிவகார்த்திகேயன் இந்த ரெண்டு பேரும் வந்து முருகருக்கு நல்லா பொருத்தமா இருப்பாங்க. அதுல சிவகார்த்திகேயன் நல்லா இன்னுமே பொருத்தமா இருப்பாங்க. ஏன்னா அந்த லீன் பாடிக்கும் அந்த அவர் கொஞ்சம் வெயிட் குறைக்கிறது ஏத்துறது எல்லாம் பண்றாரு. சிவகார்த்திகேயன் பொருத்தமா இருக்கும், அது பேரும் பொருத்தமா இருக்கும். அவருக்குன்னு ஆல்ரெடி இந்த முருகரை கனெக்ட் பண்ணி நிறைய விஷயம் சொல்றாங்கல்ல, அது கரெக்டா இருக்கும். ஆனா இப்ப எடுக்கிற டேரக்டர் தான் இப்ப இல்லை. ஆக்சுவலா அதான் பிரச்சனை. இப்ப அந்த டேரக்டர் இல்லைங்கிறதா பிரச்சனை. ஆக்சுவலி பெரிய படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் நாங்க இதுக்கிட்ட போறது, வேற யாரும் இந்த டிவோஷனல் மூவிஸ் எடுக்கிற அளவுக்கு நம்ம ஆட்கள் யாருமே அந்த முன்னெடுத்து வரல. இப்ப கமர்ஷியலா வரவங்க இப்பதான் கொஞ்சம் குஷியா இருக்கிறாங்க. ஆஹா போய் கருப்பு எடுத்துட்டாங்க, 350 ஹிட் ஆயிடுச்சு, ரைட் ஓகே நம்மளும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு சின்ன பட்ஜெட்ல வருவாங்க. திரும்ப அம்மனை தூக்கிட்டு இல்ல அடுத்தடுத்து யாராவது தூக்கிட்டு வருவாங்க. என்ன பண்ண சரி பிரகாஷ் ப்ரோ, அந்த டைரக்டர் தமிழ் டைரக்டர் தெலுங்கு தமிழ்ல பண்ற மாதிரி இருந்தது. இல்ல சூர்யா வச்சு முருகர் படம் எடுக்கிறது தமிழ் டைரக்டரா தெலுங்கு டைரக்டரா? அது ஒரு பெரிய டேரக்டர் விட்டுருவோம். அதான் நடக்கலையே, நடக்காத பத்தி பேச அப்புறம் கற்பனை காது நாளைக்கு அது ஒரு நியூஸா போட்டு யாரும் தெரியலடா மண்டை வெடிச்சிருங்க. அதுக்காக தான் நமக்கு வரும். நமக்கு நடக்காம போச்சு. எனக்கு திடீர்னு நீங்க சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, எனக்கு ஜூனியர் என்டிஆர் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி பார்த்து நான் அப்படியே உட்காந்துருக்கேன். என்னடா இது, எப்படி பார்த்தாலும் எந்த ஆங்கிள் பார்த்தா முருகர்ல செட் ஆக மாட்டாரு அவரு, யோசிக்கிறேன். சரி பிரகாஷ் ப்ரோ, இந்த பரதநாட்டியம் மலையாள படம் இருக்குல்ல, அதோட 3rd பார்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து ஏதோ ரசலீலா சொன்னா, அப்படி ஏதோ ரசலீலான்னு சொல்லிட்டு இருந்தாரு பாருங்க. எனக்கு செகண்ட் பார்ட்லயே இந்த ஏதோ மீம் வரும்ல, ஐ ஹேவ் சோ மெனி டவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செகண்ட் பார்ட்லயே எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. 3rd பார்ட் வேற கொண்டு போறாங்க, ஏன்னு தெரியல. பிரகாஷ் ப்ரோ செகண்ட் பார்ட் ஹிட் கேரளால பிளாக் பஸ்டர், அப்ப 3rd பார்ட் எடுக்க மாட்டாங்களா? எனக்கு புரியலையே. பிரகாஷ் ப்ரோ, மறுபடியும் இன்னைக்கு மலையாள டிராக்கர்ஸ் எல்லாம் தீபாவளி ரிலீஸ்னு போட்டிருக்காங்க. சூர்யா 47 மாதிரி. இப்போ என்ன பொங்கல் பிளான்ல தான் இருக்காங்க? ஒரு மாசமா தானே சொல்றோம். அவங்க நெட்ஃபிளிக்ஸ் போட்டாங்க, இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணணும்ட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. அப்படி திரும்ப மலையாள டிராக்கர் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க. அடுத்து வலைப்பச்சு சொல்றாங்கன்னு சொல்லி நாளைக்கு விசால எடுத்துட்டு வருவாரு. எனக்கு என்னன்னா ஓம் வேற அவங்க இல்ல கிறிஸ்மஸ்ல அங்க ஆல்ரெடி புக்டு விஷால் ப்ரோ. கிறிஸ்மஸ் தெளிவா சொல்றேன். இந்த வருஷம் தீபாவளிக்கு ஜெயிலர் 2 வரல. தீபாவளிக்கு ஆனா ஜெயிலர் 2 வந்து அக்டோபர் 15 தான் பிளான் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆக போகுது. அது ஜெயிலர் 2 வரலங்கிற பட்சத்தில் இந்த வருஷம் தீபாவளிக்கு 3 படம் வரும். ஓம் வரும், சூர்யா 47 வரும், இன்னொரு படமும் வரும். 3 படம் வரும். இன்னொரு படம் பெரிய படமா பிரகாஷ் ப்ரோ? சேயோன் இல்லங்க, சேயோன் இல்ல பெரிய படமான்னு கேட்டேன். அந்த 3ஆவதா ஏங்கன்னா அரசன் சொல்ல போற. விஷால் சொன்னாலும் அவ விசாலே அறியாம இல்ல அதுக்குதான் இரும்புறாங்க அவரு. சொல்லுங்கப்பா, அதையா சொல்லுங்கப்பா. ப்ரோ வேட்டுவோ எப்போ ரிலீஸ்? வேட்டுவோ
அது வந்து இன்னும் டீல் முடியவே இல்லைங்க. டிஜிட்டல் டீல் சுத்தமா மூவே ஆகல. அதாவது இப்பதான் சர்தார் 2 ரொம்ப காலம் கழிச்சு விடிவு காலம் பிறந்திருக்கு. இதுக்கு வேட்டு வெம்புல இன்னும் லாக்கே ஆகல. லாக் ஆனா மட்டும்தான் அடுத்து. யாரு வாங்கியிருக்காங்க பிரகாஷ் ப்ரோ சர்தார் ஓடிடி? சர்தார் டிஜிட்டல் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். யாரு வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. டிஜிட்டல் முடிஞ்சிருச்சுங்கிறது தான் அது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொன்னோம்ல, அப்பயும் முடிஞ்சிச்சு. சரியா கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஆனா வந்து டிஜிட்டல் சைன் ஆயிடுச்சு. சோனின்னு நினைக்கிறேன். பிரகாஷ் சோனி வந்து ஓடிடி விஷால் ப்ரோ. சோனி விலான்ட்டு அவங்க சேட்டலைட் ப்ரோ. சேட்டலைட்டும் அதுலதான் வரும் விஷால் ப்ரோ, டிஜிட்டல்ல தான் வரும். இல்ல சேட்டலைட் டிவிக்கு வாங்கியிருக்காங்க அவங்க. சோனி விலான்னு ஒரு புதுசா சேனல் ஓபன் பண்றாங்க ப்ரோ டிவில, கேபிள் டிவில. அந்த கேபிள் டிவிக்கு சோனி விலான்ட்டு அந்த சேனல் வாங்கியிருக்கு. ஆனா ஓடிடி யாருன்னு தெரியல. வாங்கியிருக்காங்க, சோனி விலா தான் வாங்கியிருக்காங்க சேட்டலைட். அந்த சோனி விலா வந்து மேலேயே லான்ச் ஆக வேண்டியது, இப்போ நவம்பர்ல தான் லான்ச் ஆகுமா அந்த சேனல் அபிஷியலா. சுகுமார் ப்ரோ வந்தாரு, கொஞ்ச நேரம் லிசனர்ல இருந்தாரு, போயிட்டாரு. பிரகாஷ் ப்ரோ இந்த இப்ப ஜூனியர் என்டிஆர் படத்துல அவர் முருகரா தான் வரப்பட்டாரு பிரகாஷ் ப்ரோ. அது வந்து இந்த நம்ம கல்கி படம் மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தோம் தெரிவிக்கிறோம். ஐயா அப்படிலாம் வந்து சந்தோஷம். ஆனா முருகர் காடுங்கிறாங்க, தமன் மியூசிக்ங்கிறாங்க. இல்ல கல்கி மாதிரி ஃபிளாஷ்பேக் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஃபிளாஷ்பேக் மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கும். தமன் அது ஆரிஜின் ஸ்டோரியா கமல், அது கடவுளாவே தான் கமல் நடிக்கிறாரு. ஆரிஜின் ஸ்டோரியா அதான் ப்ரோ, அந்த ஆரிஜின் ஸ்டோரி ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வச்சிருப்பாங்க ஃபிளாஷ்பேக்கா. மீதி ஃபுல்லா லைவ் ஆக்ஷனா தான் இருக்கும், பாருங்க நீங்க வேணா. கல்கி மாதிரி அப்படி எடுத்து அவரு சொன்னது கேட்டீங்களா இல்லையா? ஃபுல் பீரியட் போறாங்களான்னு டவுட் தான திருவிக்ரம் பண்ணது. ஆனா ஃபுல் பீரியட் இல்ல, பாகுபலி மாதிரி இல்ல, ஃபுல் பீரியட் கிடையாது. அது அவர் சொல்லியிருந்தாரு, மகதீரா மாதிரி போகுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தெரிஞ்சிடும் என்னன்னு. அவரு நாகவம்சியே தெளிவா போட்டுருவாரு. போட மாட்டேன், அவனே எல்லாத்தையும் வளரிடுவான். பிரகாஷ் ப்ரோ நாளைக்கு 48 பூஜை போடுறாங்கன்னு நியூஸ் வருது, அது என்ன உண்மைதானா? நாளைக்கா 48ஆ? ஃபர்ஸ்ட் 48 டேரக்டரே மறந்துட்டேனே. யாரு? அது இந்த மாசம் ஷூட்டிங் சொன்னாங்க. ரைட், ஓகே. நான் யாருன்னு பாக்குறேன். என்னடா அது, அதுக்குலாட்டி டிஜே ஞானவேல் படம் போடுறாங்க. அது ஓகே, அது நாளைக்காங்கிறது. நாளை இந்த மாசம் பூஜைனாங்க. நாளைக்குன்னா இந்த மாசம் 2 நாள் தான். இந்த மாசத்துக்கு 2 நாள் தாங்க இருக்குது, நாளைக்கு 4. அதுதாங்க, இந்த மாசத்துக்கு 2 நாள் தான் மிச்சம் இருக்கு. அப்ப வேற வழி இல்ல, நாளைக்கு தான். கரெக்ட் தான். அது என்ன 5 ரூபா டாக்டர் படமா? இல்லங்க, அதுவும் ஒரு டாக்டர் கதைங்க. ஆனா 5 ரூபா டாக்டர் கதையான்னு தெரியலங்க. அதுவும் ஒரு டாக்டர் கதை தாங்க. இல்ல அது நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால தான் கேட்டேன். அதுதான் நினைக்கிறேன் 5 ரூபா டாக்டர் கதைனா அது மாதிரி, அந்த மாதிரியான ஒரு டாக்டர், ஒரு சேவை செய்தாக்க. ஆனா அதே மாதிரி ஒரு பீச்சியாலாம் இருக்காது. மெசேஜ் ஓரியன்டெல்லாம் கிடையாது. இது குறியீடுகள் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் பிரகாஷ். எதிர்காலத்துக்கான குறியீடுகள். ஐயா குறியீடுகளே வேணாங்கிறேன் நானு. ஏற்கனவே போனாட்டி வச்ச குறியீடு பத்தாது அவங்களுக்கு. அது குறியீடா இல்ல இன்னொரு கூல ஆரம்பிக்கிறதான்னு தெரியல. சும்மா இருங்க. அதெல்லாம் வேணாம். என்னாச்சு திடீர்னு? எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, ஆனா சத்தியமா அந்த இதுல எனக்கு அது எப்படி எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகல. அது என்ன மீன் பண்றாங்கன்னு தெரியல. நிறைய பேர் சொன்னாங்க. பரணி, நீ தமிழ்நாட்டுக்காரரு கிடையாது பரணி. அந்த படத்துடைய மொதல் டைலாக், அந்த படத்துடைய மொதல் டைலாக் இருக்குல்ல, அதுல படத்தோட ஒட்டுமொத்த கதையும் சூப்பரா இருக்கு. எனக்குலாம் சூப்பரா இருந்துச்சு. அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஜெயில் வாசல்ல நின்றுட்டு ஒரு டைலாக் வரும். மொதல் டைலாக்லயே படத்தை ஆரம்பிச்சிருவாங்க. என்ன கதை அப்படிங்கிறது நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். அதை வந்து ஃப்ளோல கொண்டு போறது இருக்குல்ல, அது ஃப்ளோல கொண்டு போயிருப்பாங்க. எத்தனை பேர் நோட் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல. அந்த சீனே ஃபர்ஸ்ட் சீனே ஒரு மாதிரி சென்சார் கட் பண்ணாத சம்பவம் அது. அப்படியே அதுதான், அது ஓடிடி ரிலீஸுங்கிறதுனால அப்படி அழகா கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதாவது பாருங்க, குறிப்பிட்ட இன்னும் ஜாதியினர் பேரை சொல்லி, நீ என்னப்பா, நீ என்னாலு, இந்த பேரு, நீங்க எங்கிட்டு வாங்க, நீ என்னாலு, நீ அங்கிட்டு போ, நீ என்னாலு, இந்த நீங்க எங்கிட்டு வாங்க. அதாவது ஒரு ஜாதி பேரை சொல்ல போலீஸ்காரங்க நீங்க வாங்க, அடுத்து என்ன ஜாதி, நீ அங்கிட்டு போ, நீ அந்த போ, இங்கிட்டு போன்னு ஒதுக்கி. இந்த படம் எதை பத்தி பேச போறது, அந்த போலீஸ்காரங்க பார்வை எப்படி இருக்கு, அந்த ஒரு சமூகத்தினர் மேல பார்வைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் அந்த ஒரு 2-3 நிமிஷம் டைலாக்ஸ்லயே வந்து கன்வே பண்ண படம் தான் ஜெய்பீம். அது வரைக்கும் ஓகே. ஆனா அதுக்கு மேல நிறைய விஷயங்கள் தேவையான விஷயங்களை தேவையில்லாம வச்சுக்கிட்டு தேவையில்லாத வாங்கி கட்டிட்டாங்க.
தேவையானதை மார்க் அடிக்கிறது, தேவையில்லாத ரீச் ஆயிடுச்சு. ஆக்சுவலா வாங்கி கட்டிக்கிட்டது எனக்கு என்னன்னு தெரியாது, இதுவும் தெரியாது. பட் நீங்க சொல்ற டயலாக நான் அதை நோட் பண்ணேன். அது பரணி ப்ரோ, உங்களுக்கு எது கமல் இதா இந்த தெரியுது? ஸ்பேஸ்ல நிறைய நீங்க சொல்லியிருக்கீங்க கமல், அது வேணாம் அவர் இல்ல வேணாம். இல்ல அவருக்கு பிரகாஷ் ப்ரோ, ஏதோ இல்ல ஜெய்பி அவரு மூவியா இல்ல சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா. எனக்கு ஓஹோ இன்னமும் அது ஜெய்பீம் வந்துட்டு தாங்க. புரியறது இல்ல. ஐயோ நல்ல டைரக்டர், நல்ல கண்டென்ட், ஏயா இப்படி பண்றீங்க, ஏயா வேணான்றீங்கன்ற மாதிரி தான் எனக்கு. பரணி ப்ரோ, அவர் எங்களை போறதுட்டு எங்களுக்கு எவ்வளவு அடி விழுந்துச்சு தெரியுமா? நீங்க ஏதோ வேற இப்பதான் கொஞ்சம் மீண்டு நீங்க வந்திருக்கோம் சொல்றீங்க அதுல தவிர இருந்து. என்ன நடந்துச்சுன்னு இப்பதான் எனக்கு அதுல தெரியாது. இருந்து கொஞ்சம் மீண்டு வரோம். மறுபடியும் ப்ரோ அவர் படம் எடுக்கிறது பிரச்சனை இல்ல. நல்லதுக்கு எதிரா பேசுறது தப்பு கிடையாது. இல்ல ப்ரோ ப்ரோ மெய்யே அவர் கமலு படம் எதுக்கு இல்ல மெய்யே கமலு எதுக்கு உஷாரு இல்ல? ஆல்ரெடி தலையார் படம் வச்சுட்டு ப்ரோ, உங்க கூட பண்ணா நான் ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் வந்து என்னன்னு தெரியும். இருங்க பழுத்தான், அவர் படமே எடுக்க கூடாது சூர்யா கூட சேர்ந்து அப்படிலாம் இல்ல ப்ரோ. எதுலயும் போட்டு விடாம எங்க வச்சு நல்ல படம் எடுத்தா சந்தோஷம் தான். அது ஜெய்பீம்ல நடந்தது அதான். நல்ல படம், சூப்பர் படம், எல்லாமே நல்லது. சூர்யா ப்ரொடியூஸ் பண்ணார் எல்லாமே. தேவையில்லாம போய் கோர்த்து விட்டுங்க ப்ரோ. இதுல எல்லாத்துக்கும் எவ்வளவு அடி வந்துச்சு அதுக்கப்புறம். அவர் எடுக்கிறதெல்லாம் நல்ல சூப்பர் டைரக்டர் ப்ரோ. இப்பயும் சொல்றீங்க நல்லா எடுப்பாரு. அதுல சூர்யாவுக்கு மாத்தினே இல்லைன்னு அவர் சூர்யாவோட இன்ட்ரோ வந்து சூப்பரா இருக்கும் அதுல அந்த பேரிகேட தாண்டி குதிக்கிறதே மாஸ்டா தான் அதெல்லாம் இருக்கும். துடரும்ல மோகன்லாலுக்கு ஃபயர் விட்ட மாதிரி நாங்க இங்க இதுக்கு ஃபயர் விட்டோம். பண்ணுவாரு. கோர்ட்டுக்குள்ள போய் ஒண்ணு பண்ணுவாரு. அதெல்லாம் இன்னும் மாசா இருக்கும். அது நல்லாதான் இருக்கும் ப்ரோ. அவர் இந்த கேஸ்ல எதுவும் இழுத்துடாம இருந்தா சரி. பிரகாஷ் ப்ரோ, ஒன்னே ஒண்ணு, அந்த படத்துல வந்து இதுல ஜெய்பீம்ல கொடுத்த மாதிரியே ஃபுல் கிரியேட்டிவ் ஃப்ரீடம்ல தானே ஒர்க் பண்ண விடுவாங்க, இல்ல வேட்டையின் மாதிரி ஏதாவது உள்ளடி வேலையை பார்த்து விட்டுருவாங்களா? சூர்யா ஏங்க பண்ண மாட்டாரு? விஷால் ப்ரோ, நகரம்ல சிலர்லாம் இப்ப வேலைக்கு இருக்காங்க, அவங்க பண்ணுவாங்க. பச்சைன்றீங்களா? நகரம் அதுல அவருக்கு அதாவது நம்ம பேசிட்டு இருந்தோம். சரி, ஒரு சின்ன அப்டேட் மட்டும் சொல்லிக்கிறேன். அப்சஷன் ஜூன் 30th வருது. பேக் ரூம்ஸ் ஜூலை சாரி அப்சஷன் ஜூன் 30 வருது. பேக் ரூம்ஸ் ஜூலை 7th வருது. அப்புறம் இந்த ஃபியூரிஸ் வந்து ஜூன் 15th பிளான் பண்றாங்க. மாலிவுட் டைம்ஸ் வந்து ஜூலை 3 வருது. ஆமா ஆமா கரெக்ட். எதுல வருது கமல்? சோனி லைவ். ஹாட்ஸ்டாரா சோனி லைவா? ஹாட்ஸ்டார் பரணி ப்ரோ. ஹாட்ஸ்டார். சாரி. அந்த படத்தை பார்த்தே ஆகணும். ஓகே, தேங்க்யூ. சுகுமார் ப்ரோ ஸ்பீக்கர் வந்தாரு, நானும் இந்து அக்செப்ட் பண்ணேன். வந்து கொஞ்ச நேரம் இருந்தாரு, போயிட்டாரு. ஏன் சுகுமார் ப்ரோ இப்படி பண்றீங்க? அதே மாதிரி அந்த ஹிந்தி படம் வந்து சென்னையில சாக்கப்போடு போடுது. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது கோவஸ்ட் கொடுத்த இன்ன வரைக்கும் கோவஸ்ட் மேல வர மாட்டாரு. கேமியோ பண்ணிட்டு காலத்தை ஓட்டிலாம் முடிவு பண்ணிட்டாரு போல. பிரகாஷ் ப்ரோ, இதுக்கு மியூசிக் டைரக்டர் யாரு? ஷான் ரோல்டனே கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்ல வேற யாராவது ஆப்ஷன் போவாங்களா? ஃபர்ஸ்ட் எதுக்கு? ஓ சூர்யா 40 ஞானவேல் படம். ஜம்பிள் ஆர்டர்ல மாத்தி கேக்குறான். ஷான் ரோல்டனா? இல்ல அவர்கிட்டயே போவாங்களா, இல்ல சாய் அந்த மாதிரி ஏதாவது போக வாய்ப்பு இருக்கான்னு கேட்கறேன். தெரியல, டீம் தெரியல. சுகுமார் தெரியும். ஏன்னா அவருக்கு இப்போ கொஞ்சம் சூர்யா நண்பர்களோட சூர்யா டீம் ஒர்க் பண்றவங்க கூட இவர் நண்பர்களா இருக்கிறாரு. அதனால வந்து சுகுமார் ப்ரோக்கு பெரிய வாய்ப்பு. கேட்டுக்க பைக் சொல்லுங்க. சூர்யா 48க்கு யார் மியூசிக் டைரக்டர்? ஜெய்பீம் டைரக்டர் இருக்காருல, அவர் கூட ஒர்க் பண்ற படத்துக்கு யார் மியூசிக் டைரக்டர்னு கேக்குறாரு. அதுவா சொல்ல கேட்கலையே. சொல்ல முடியாதுன்னா அவர்தான் சொல்லலையே. சொல்ல முடியாது அப்படின்னு. பெரிய நேம்னா ஒரு நல்ல பயங்கரமான ஒரு மியூசிக் டைரக்டர் தான். நீங்க சொல்றீங்க. இல்ல அது யாருன்னு எனக்கே தெரிஞ்சிருச்சு. 2 நேம் எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு. நானே ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுல சொல்லுங்க. அனி நேம் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அப்புறம் சாயும் அப்ரோச் பண்ணிருக்காங்கன்னு நியூஸ் வந்துச்சு. 2ல ஏதோ ஒண்ணுதான். எல்லாத்துக்கும் போகாதீங்க, 2மே ஒண்ணுதானுங்க. அப்ப நீங்க 2 நேம் வந்துச்சுன்னு சொன்னீங்களே. 2வது தெரியலங்க. ஆனா முதல் வந்துட்டு ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்குங்க. ஆனா எனக்கு அது சொன்னப்ப நான் டவுட் பட்டேன். லகரம்ல பண்ணிட்டு எப்படி அணியை காஸ்ட் பண்ணுவாங்க? ஏன்னா லகரம்ல காம்பாக்ட் பட்ஜெட்ல தான் பண்ணுவாங்க. அணினா சம்பளம் ஆடியோ ரைட்ஸ் வாங்கிக்கிறாரு இப்பதான். காம்பாக்ட் தான், அவ்வளவுதான். ஏதோ ஒண்ணு அணி பண்ண நல்லா இருக்கும். ஆனா இந்த படத்துக்கு அணியான்னு தான் யோசிச்சேன். இதுல மியூசிக் இந்த மாதிரி கதை தான். கவலைப்படாதீங்க, இந்த வாட்டி சூப்பர் ஸ்டார் போட மாட்டாங்க. ஏதாவது லிரிக் எழுதிடுவாரு, கவலைப்படாதீங்க. பொலிட்டிக்கல் ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு. என்ன சொல்ல வரீங்க?
சரி அதெல்லாம் வரலன்னு தானே இருக்கட்டும். சொல்ல எனக்கு வராங்க நடுவில் ஒரே ஒரு அவங்க. டவுட். இந்த ஒன்னனே ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்களாமா, அது உண்மையா? ஆமா ஆமா. ஆமா, யாரோ அன்னைக்கு வலைபேச்சில் சொன்னாங்க. அதேதான் யாரோ அதேதான். ஒருத்தவங்க நடிக்கிறாங்க. விஜயோமல் நடிக்கிறாங்க. போஸ்டர் ஏதோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். விஜயோமல் நடிக்கிறாங்க ஏதோ ஒன்று. மலையாளம் ஃபிலிம்னு நினைக்கிறேன். மலையாளமோ தமிழோ நினைக்கிறேன். ஆக்ஷன் படமாவே. அது எனக்கு தெரியல. பட் அது ஏதோ போஸ்டர் வந்துச்சு. பிரகாஷ் ப்ரோ கூட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இல்ல நான் ட்வீட் போட்டிருந்தானே, அவங்க லிஜோமோல் தான் நடிக்கிறாங்க. லிஜோமோல், அப்புறமேட்டு இந்த பாவல் நவகீதன் இவங்க நடிக்கிறாங்க. கைலாசம் கீதா, அந்த இந்த கீதா கைலாசம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் நடிக்கிறாங்க. டைரக்டர் ஆதிரன் தான் டைரக்டர், ஜிப்ரான் தான் மியூசிக் டைரக்டர். தி ஒன் அப்படிங்கிறது வந்து டைட்டில் வச்சுட்டாங்க ஆல்ரெடி, வச்சுக்கிட்டாங்க. புதுசா அவர் ஏதோ ஒரு படம் எடுத்துக்காருங்க, எனக்கு தெரியலங்க. அவர் அந்த பேர் ரொம்ப ஃபேமஸான பேருங்க. நானே அந்த ட்வீட் போட்டிருப்பேன். இந்த ஆதிரன் இதுக்கு நான் வேற செக் பண்ணி பாக்குறேன். டைரக்டர் ஆதிரன் ராக்கப்பன் அவர் பேரு. அது இவர் தானே இப்ப ஒரு இந்த படம் குண்டு இரண்டாம் தெரியல, அந்த அந்த அது அதிரன் இல்ல, அது அது அதியன் ஆதிரை. அதியன்ல அது. இது வந்து ஆதிரன் ராக்கப்பன். ஏதோ ஒரு படம் எடுத்துக்க, என்ன படம் தெரியல, பெரிய படம்லாம் இல்ல. பிரகாஷ் ப்ரோ, சித்ரா லட்சுமணன் வீடியோல இப்போ சிபியும் தலைவர் படமும் நடந்துருந்துச்சுன்னா வில்லன் சங்கரா தான் பண்ணியிருப்பாரு, அப்ரோச் பண்ணாங்கலாம் சொன்னாரு, உண்மையா? 24 வலைபேச்சே சொன்னாங்களா ப்ரோ பேசிட்டு இருக்காங்கன்னு? இல்ல அப்பெல்லாம் சந்தோஷப்படுங்க படம் டிராப் பண்ணது. 24 அவர் தான் வில்லனா பட்டாரு. நிறைய இதுவும் டிராப் ஆகுதுங்க, பார்த்தாரு. நிறைய இதுவும் டிராப் ஆகுது. என்னாச்சு அமைதியாயிடுச்சு? சொல்லுங்க bro. நீங்க சொல்லுங்க பரணி ப்ரோ, என்ன செய்யோட பத்தி பிரகாஷ் ப்ரோ பேசாரு. நிறைய சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையா? என்ன கமல் புரியல. செய்யோனை பத்தி நிறைய இது சொல்றாங்க, அதெல்லாம் உண்மைகளா? என்ன சொல்றாங்கன்னு சொல்லுங்க. உண்மையா இல்லையா நான் சொல்றேன். டேரக்டருக்கும் எஸ்கேக்கும் செட் ஆகலன்றாங்க. பிரச்சனை அது டைரக்டா இல்ல. ஆல்ரெடி சொல்லிட்டேனே. அது சொல்லிட்டேனே, அது இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேனே. ஆனா இதே பிரச்சனை மாவீரனுக்கும் சொன்னாங்க ப்ரோ. ஆமா, ஆனா அது என்னன்னு உண்மைன்னு தெரியல. மாவீரனுக்கும் இதே டைலாக் தான் சொன்னானுங்க. எஸ்கே பத்தி என்ன அது விட்டுருங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாருக்கும். அப்புறம் கமல் அப்ப சொல்றேன் உனக்கு. ஆமா, அவர்தான் விஷால் தான் டெய்லி ஃபாலோ பண்றாரு, அவருக்கு எல்லாமே தெரியும். இல்ல ஆக்சுவலா பிஸ்மிக்கும் எஸ்கேக்கும் என்ன பிரச்சனைங்கிறத வந்து நான் படிச்சிருக்கேன். அது வந்து ஒரு டைம்ல ஸ்டார்ட் ஆன ஒரு மேட்டர் எனக்கு தெரியும். அதனாலதான் இன்னும் கக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இதாயிட்டாங்களே, கொஞ்சம் அமரன் டைம் ஒன்னும் இல்ல, ட்விட்டர்லயே அவங்க பேச்சுவார்த்தை அந்த கான்வெல்லாம் இருக்கே, அது இல்ல. ஆமா இருந்துச்சு, ஒரு ட்வீட்டே வந்துச்சு. ஏதா இருந்தாலும் போன் ஒண்ணு இருக்கு சார், கால் அட்டன் பண்ணலன்னா போன் பண்ண நீங்க எடுத்திருக்கீங்களா அப்படின்னு, அதுக்குதான் சார் மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு எஸ்கே ஒரு போட்டு கிளம்பிட்டாரு. அது ரொம்ப நாளாவே இதுதான் ப்ரோ, எப்பயோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த கான்ஃபிளிக்ட்லாம். சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. நாளைக்கு பூஜை போடுறாங்கன்னு நியூஸ் வருது, உண்மையா? சும்மா விஷால் ப்ரோ 100 போடுறாரு. கேளுங்க, அப்பதாங்க என்ன இது என்ன 48 பூஜைன்னு நியூஸ் வருது நாளைக்கு, உண்மையா? நாளைக்கு தான். நாளைக்கு பூஜை போட்டு நாளைக்கு முதல் நாள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஆக்சுவலா கமல் ப்ரோ மண்டே சென்டிமெண்ட் ஏன் நம்மளால பிடிச்சிருக்காருன்னு இப்பதான் தெரிஞ்சது, ஒருத்தர் ட்வீட்ல பார்த்தேன். சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவர் ஜோதிகாவை ஃபர்ஸ்ட் மண்டே தான் மீட் பண்ணாராம். என்னையோ எதனாலயா இப்படிலாம் யாரையும் அப்படிலாம் பேசுறது? என்னதான் பாருங்க, நல்லாதானே பேசுறேன். பேசுறேன் கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தா எல்லாரும் அதுக்கு இது போட்டிருக்காங்க, ஆமா உண்மைதான் போட்டிருக்காங்க விஷால் ப்ரோ. இதெல்லாம் வலை பேச்சோட மோசமா இருக்கு.
பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு மகுடம் ஈவென்ட் நடந்திருக்கே, ஏதாவது முக்கியமா அங்க பேசியிருக்காரா விஷால்? தெரியலையே. ஐயோ, இந்த பவிஷோட லவ் அந்த படத்துக்கு ஒரு ஈவென்ட் போட்டிருந்தாங்க மால்ல ஏதோ. அதுதான் இல்ல, மகுடமுக்கு நடந்தது ஹைதராபாத்ல தெலுங்கு ஈவென்ட் நடந்திருக்கு படத்துக்கு. அது ப்ரோ அந்த பாட்டு தெலுங்குல ஒரு ரீல்ல எல்லாம் ஒரு பாட்டு ஒண்ணு ஓ ஃபேமஸ். பிலக்க வெங்கடே, அந்த பாட்டோட இது மாதிரிதான் இருக்கு. அப்படியே போட்டு வச்சிருக்கீங்க ப்ரோ ஜிவி. அது ஒருவேளை அப்படிதான் கேட்டாரா இல்ல அந்த பாட்டு ரைட்ஸா வாங்கி போட்டாங்களான்னு தெரியல. அதே பாட்டு, அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க எல்லாரும் கண்டிப்பா. அது யூடியூப்ல செம்ம இது 350 மில்லியனுக்குலாம் மேல வியூஸ் போயிருக்கும் அந்த பாட்டு. இன்ஸ்டாகிராம்ல ஃபுல்லா ட்ரெண்டிங்கா போச்சுங்க. ராணு ராணு மும்பை ஈரானுன்னு ஒரு டான்ஸ் ஆடுவாங்க, நடந்துகிட்டே ஸ்டெப் போடுவாங்க. பாட்டு கேட்டீங்கன்னா தெரியும். ஓ பிலக்க வெக்கட்டேன்னு ஒரு பாட்டு இருக்கும்ல பல்தான், அது அது ஆல்பம் சாங், படத்துல வராது. பழைய படம் வந்து தசரா சாங். யாரு கோபி தான் கொட்டலா தான் கோபி கொரட்டால இப்பதாங்க பூஜையை போட்டிருக்காங்க. கொரட்டாலா தசரா, கோபிச்சந்த் வந்து இது கொரட்டாலா பொங்கல், தசரா வந்து இது கோபிச்சந்த். கொரட்டால பொங்கலுக்குலாம் வராது ப்ரோ, லேட் ஆகும். இப்பதான் இனிமேல் தான் ஆரம்பிக்கவே போறாங்க. அதெல்லாம் அதே மாதிரி தசராக்கு வெங்கடேஷ் படம் ஒண்ணு அது வருது. தசராக்கு வரல, அக்டோபர் 2 வருது. அக்டோபர் 2 AK-47 AK-47 திரிவிக்ரம் படம். அது மேலே வர வேண்டியது அங்க போயிடுச்சு. அதுல இல்லைங்க, நீங்க பாருங்களேன், பாலையா அது அக்கண்டா 2 பெருசா போல, அதுக்கப்புறம் பிளான் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் போல, டக்குன்னு ஒண்ணு முடிச்சு இந்த வருஷமே வருஷம் படம் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காரு பாருங்களேன். ஓகே பல்தான், நீங்க ஃபயர் விடுறீங்கன்னு தெரியுது பல்தான். நான் கூட இந்த வருஷம் படம் மிஸ் ஆயிருமோன்னு நினைச்சேன். உண்மையாலுமே இந்த வருஷம் படம் வராதுன்னு நினைச்சேங்க. ஷூட்டிங் முடியணும் தெரியல இப்போதைக்கு. கரெக்டா இருக்காரு ப்ரோ. அதெல்லாம் முடிச்சிருவாரு, ஷூட்டிங் முடிச்சிருவாரு. தசரா தள்ளி போனா ஸ்ட்ரைட்டா பொங்கலுக்கு இறக்கிடுவாரு, அவ்வளவுதான். பொங்கல் தான் தசரா தள்ளி அப்படி இல்லைன்னா டிசம்பர்ல இறக்கிடுவாரு. டிசம்பர்லயே வர வாய்ப்புல. ப்ரோ இதுல பாத்தீங்களா, வெங்கடேஷன் ஜோடி மீனாட்சி சௌத்ரி அவங்க பேர் என்னது, ஸ்ரீதேவி சக்தி. அந்த படத்துலயே ஓவியா ஆல்ரெடி அம்மு அபிராமியே பேரா பண்ணிட்டாங்களா, நடிக்கிறாங்க, கவலைப்பட வேணாம், லவ் போர்ஷன் எல்லாம் இருக்காது. இல்ல விஷால் ப்ரோ நம்ம அம்மு அபிராமியே பேரா போட்டு ஒரு படம் எடுத்துட்டாங்க. நாரப்பா கல்யாணம் ஏதோ ஃபேமிலி கதை, திரிவிக்ரம் அப்படியே அவர் ஏத்து ஜானர் என்ன பண்றாரு கண்டிப்பா. ஏன்னா இப்ப குந்தூர் வேற கொஞ்சம் போலல்ல, தலைவன் கொஞ்சம் ஜாலியா ஒரு படம் எடுத்து வந்து கொடுத்துட்டு நம்ம எல்லாரையும் ஹிட் ஆக்கி விட்டு போயிடுவான். மியூசிக் யாரு, தமன் தானே? தமன் தான் சொல்லிட்டு போங்க, அடுத்த பாருங்க. பாருங்க, வெட்டி விட்டு வருதான், அது சொல்லவே இல்லை ஓடிடில. புரியல என்னது? பெட்டி வந்து ஜூலை 8 வருதான் ஓடிடி. அப்படியா? ஆஃபீஷியலா சொல்லிட்டாங்களா? இதுதானே போட்டிருப்பாங்க, 8 weeks தானே இருக்கும் பெட்டிக்கு. ஹிந்தி மட்டும் 30 வருதான், ஜூலை 30 வருதான். தமிழ்ல மற்ற தெலுங்குலாம் வந்து 8 வந்தது. பரிம்லானுக்கு ஓடிடி எப்ப? 4 weeks தான். ஓடிடி வித்துருச்சுன்னு நினைக்கிறேன். ZEE5 தானே? அதெல்லாம் வித்திருக்கும். வித்தாதாங்க இப்பெல்லாம் ரிலீஸ் பண்றாங்க. அதெல்லாம் பாண்டியராஜ் படம், அதுக்கு முன்னாடி படம் எப்படி இருந்தாலும் பயங்கர பிளாக் பாத்தீங்களா பல்தான், எப்படியோ முக்கி தூக்கி பிரேக் ஈவன் வரைக்கும் வந்து படம் பிரேக் ஈவன் ஆயிருச்சு. அதான் படத்தை பிரேக் ஈவன் ஆக்கிட்டாங்க. பல்தான் மோஸ்ட் ப்ராபபிலி டேபிள் ப்ராஃபிட்ங்க. என்ன பண்ணீங்க ப்ரோ? தியேட்டரிக்கலா பிரேக் ஈவன் விஷால் ப்ரோ லாஸ் ஆகல. படம் ரிவ்யூஸ் மிக்ஸ்டா தானே, கொஞ்சம் மோசமா தானே இருந்துச்சு. ஆனா பிரேக் ஈவன் பக்கம் வந்துருச்சு படம். தியேட்டரிக்கலா பெரிய லாஸ் எல்லாம் எதுவும் இல்ல. ஆக்சுவலா ஜூலை 3 வந்து 4th வீக். நார்மலா பார்த்தா ஜூலை 3 தான் வரணும். தெரியல எப்படின்னு தெரியல. அப்டேட்ஸ் விடுறாங்களா இல்ல அடுத்த வாரம் ரிலீஸ் பண்றாங்களான்னு தெரியல. இந்த வாரம் இது ஒரு இந்த தெலுங்கு படம் சாவு பகதூர்னு ஒரு படம் வருது. அதெல்லாம் ட்ரைலர் பாத்தீங்களா? மாயண்டி பங்காரம் வேற 80 கோடி தாண்டிடுச்சு. அடுத்த வாரத்துக்குள்ள 100 கோடி அடிச்சுன்னு நினைக்கிறேன். ஃபீமேல் சென்ட்ரிக்கா செகண்ட் ஹையஸ்ட் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் என்னது? லோகா. இது அருந்ததி ரீ ரிலீஸ் பண்ண போறாங்களா? ஆமா 4K எல்லாம் பண்ணிருக்காங்க. தெலுங்குல வந்தா நல்லா இருக்கும். இங்க போட்டாங்க தமிழ் டப்பிங்க மஜாதானா. தமிழுமே விஷால் ப்ரோ இங்க எனக்கு வரணும்ல.
பிரகாஷ் ப்ரோ, இந்த இது 17 வருதா 24 வருதா மகுடம்? எல்லாரும் ஒரு டேட் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 17ன்னு உடனே வந்து ஜில்லு வந்து இல்ல 23ன்னாரு. ஸோ எனக்கு தெரியல என்ன டேட். ஏங்க அப்படின்னா ஒன்று ஒரு மாசம் தானே எனக்கும் இருக்கு. தெரியல, அது டேட்டே தெரியல. ஒரு டேட்டே அவன் மாசம் டேட் தான். அனௌன்ஸ் பண்ணாம இருக்கிறாங்க ஒரு மாசத்துக்குள்ள வச்சுக்கிட்டு. மெய் நீங்க போறீங்களா அந்த படத்துக்கு? இல்ல நான்லாம் போய் தலையை கொடுக்க மாட்டேன். ரிவ்யூ ஏதோ நல்லா வந்துச்சுன்னா போலாம், இல்லைன்னா அதெல்லாம் அந்த அந்த பக்கம் எல்லாம் தலையை கொடுக்குற ஐடியா இல்ல. ஹியரிங் பாசிட்டிவ் திங்ஸ் அபவுட் மகுடம். என்ன விஷால் ப்ரோ, என்னென்னமோ அதான் சொன்னார்ல வரலாறு மாதிரி இருக்கும்னு. இப்போ பாசிட்டிவ்னா பரணி ப்ரோ சொல்ற மாதிரி இல்ல இங்க எல்லாம் வரலாறு மாதிரி இருக்குன்னு சொல்லாதீங்க. அப்ப எஸ்க பிஸ்கா போச்சுன்னா பிரகாஷ் ப்ரோ வந்து ரத்தத்தை குடிச்சிருவாரு. ட்ரிபிள் ஆக்ஷனுக்கு சொன்ன பல்தான். அதெல்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க வரலாறுலாம். ஐயோ, இந்த படத்தை பத்தி ஹியரிங் பாசிட்டிவ் திங்ஸ் சொல்லிருக்கேன். ஒன்னு மகுடம், இன்னொன்னு டிசி. ஓஹோ, ஃபுல் கோடு கோடோட. இல்ல விஷால் ப்ரோ, நான் உனக்கு சொல்றேன் பாருங்க. நான் சிம்பிளா ஒரே விஷயம் சொல்றேன். ஹியரிங் பாசிட்டிவ் ரிவ்யூல மகுடம் கூட தப்பிக்கும். என்னதான் பாசிட்டிவா இருந்தாலும் டிசி மர்டர் கேஸ் தான். அதாவது அந்த பேஷண்ட் டெட் தான், ஆல்ரெடி டெட், அதாவது புதைச்சிட்டாங்க. அது எந்த அளவுக்கு சாகடிக்க போறாங்கிறது மட்டும்தான் வெயிட்டிங், வேற ஒண்ணும் கிடையாது. டிசி காதலி விண்டே மீம் தான். அவ்வளவுதான். சன் பிக்சர்ஸ் பாருங்க, ஒரு பக்கம் ஃபுல்லா ப்ரூட்டலா ஏ சர்டிஃபிகேட்ல ஒரு படம், அப்புறம் பேன் இண்டியாவா அட்லி வச்சு இந்த வாட்டி பயங்கர எக்ஸ்பெரிமெண்டா இறங்கியிருக்காங்க. டேட் போட மாட்டேங்கிறானே அவெல்லாம். ஏ சர்டிபிகேட்ல சன் டிவி எடுப்பா, நம்மளாம் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணிருப்போமா? ராயனே 7 தான் பண்ணான். ராயன் கொடுத்த இல்ல ப்ரோ, அதுதான் பிரச்சனை. அவனுக்கு ராயன் வந்து பயங்கர பெரிய கலெக்ஷன் கொடுத்தாங்காட்டி, அதுக்கப்புறம் கூலியும் ஏவே வந்து இது பண்ணிட்டாங்காட்டி ஓகே நம்ம அவன் தியேட்டர்ல போடுறத விடுங்க, டிவில போடுறது. இப்ப டிசில எப்படி வேணாலும் டிவில போட முடியும்? எவ்வளவு டிசி எல்லாம் கேடி விட்டு தள்ளி விட்டுருவான் டக்குன்னு. ஒரு தடவை பிரீமியர் பண்ணிட்டு கேடி விட்டு தள்ளி. அது இல்ல, அவன் முதல்ல சென்சார் பண்ணல, மறுபடியும் அது எத்தனை சீன் அவன் கட் பண்ணணும். டிசிஜி ராயன்ல வந்து போட்டு சன் நெக்ஸ்ட்ல அப்படியே ஃபுல்லா போட்டுருவாங்க. ஆமா, ராயன்ல ஒரே ஒரு சீன் தான் ரொம்ப அங்கங்க கட் பண்ணிருப்பாங்க. ராயன்ல வந்து அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு சீன் நடக்குது, அது மட்டும் தான் ஹாஸ்பிடல் ஃபைட் அப்படியே கட் பண்ணிருப்பாங்க. இல்ல கூலி எப்படி இருந்துச்சு? கூலியோட டிவி வெர்ஷன் பார்க்கவே இல்ல. ஒண்ணுமே இல்ல, அப்படியே இருந்துச்சு. நான் தியேட்டர்ல என்ன பார்த்தேன்னா அப்படியே தான் டிவிலே இருந்துச்சு, ஒண்ணும் கட் பண்ணல. கூலில தியேட்டர்ல ஒண்ணும் இல்ல, டிவிலே அது அப்படியே தான் இருக்கு. கமல், எனக்கு அந்த பாகுபலி டாக்குமெண்ட்ரி அனுப்பிரு. கமல் ப்ரோ, அது இதுல வந்துருச்சா தமிழ் எம்பில? அது லிங்கே கிடைக்கல, டாரண்ட் லிங்க். அது இல்லைங்க, நானும் ஒரு வேற ஒரு விதமா தான் பார்த்தேன். சரி பிரகாஷ் ப்ரோ, இப்பவாச்சும் சொல்லுங்க, கூலிக்கு ஏன் ஏஎஸ் அப்டேட் கொடுத்தாங்க? அதுதான் பல்தான் சொன்னாங்கல்ல. இல்லங்க, சேருக்காக கொடுத்தாங்களா? அது இல்ல, டைம் பாஸ்ல கார்த்தி என்ன சொன்னார்னா, அந்த டைம் அந்த ஹார்பர் அதெல்லாம் காட்டக்கூடாதான். ஆனா அயன் எல்லாம் காட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் ஏங்க அப்படி பார்த்தா இப்ப மகுடம் அதே தான். இப்ப மகுடம் எல்லாம் ஹார்பர் தான், அப்ப அதுக்கு என்ன ஏவா கொடுக்க போறாங்க? மகுடம் ஏ வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் குட்டோட ஏ படமா அது? குஷி யார் பண்ணா அது ஏன்? சூப்பர் குட்டோட வரலாறு தெரியுமாங்க? இல்ல நான் அதான் சொல்றேன். ஏன்னா மகுடம் டீசர் ஞாபகம் இருக்குல்ல, அதுவே ப்ரூட்டலா இருந்தது. எது விஷால் ப்ரோ ப்ரூட்டலா? ஓகே ரைட். ஏங்க ஓப்பனிங் சீன் ப்ரூட்டல். ஆமா ஏங்க அது 60 ரூபாய் இருந்துச்சுங்க, ப்ரூட்டலா இல்லங்க. இல்ல இப்போதான் கிளைமேக்ஸ்ல கருப்புல பண்ணாங்க. விஷால் கேக்குதுங்களா? கேக்குதுண்ணா, சொல்லுங்கண்ணா. மலையாளத்துலதான் அவங்களோட கலைப்பயணம் ஆரம்பிச்சிச்சு சூப்பர் குட் ஃபிலிம்ஸுக்கு. என்ன அண்ணா அப்படின்றீங்களா? ஐயோ, ஆர்பி சௌத்ரி அங்க இருந்தா அவரோட பயணத்தை ஆரம்பிச்சாரு. அதுல சக்சஸ் ஆகி அதுக்கப்புறம் பயங்கரமா வந்து கொஞ்சம் பேர் ஆல்டர் பண்ணி தமிழ்ல சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்னு எடுத்து அதுல பயங்கரமா போய் அதுக்கப்புறம் தெலுங்குல போகும்போது மெகா சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அங்கேயும் பேரை மாத்தி அங்கேயும் இது பண்ணாரு. ஆனா இண்டஸ்ட்ரி வாழ்க்கை ஆரம்பிச்சது மலையாளத்துலதான். போட்டிங்களா இல்லையா? அது நல்லா இருந்தா இல்ல வேணாம். நேத்து எப்படிங்க, நேத்து பாக்கியராஜ் இருக்கனால நம்ம போட முடியாது. நேற்று அந்த இதனால அவரோட நினைவேந்தல் மாதிரி அவரை பத்தி பேசிட்டு இருந்தோம் நேத்து. அவ்வளவுதான். சரி, நீ மணி 10 ஆகுது, அதனால முடிச்சலாம். நாளைக்கு மண்டே. பாய் பாய்ண்ணா. பாய் பாய். ஓகே பாய்.
நன்றி, வணக்கம்.